சோதிரம் 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 சோதிரம். கர்த்தாவே, இதனால் ஆராதனையிலே நாம் மகிமைப்படுவதாக, உடைய தயவு இருப்பதாக, உடைய கிருபை இருப்பதாக ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்வீராக. தொடக்கத்திலிருந்து முடிவு வரலும் பிரசனம் இருப்பதாக, உடைய ஆளுகை இருப்பதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. வரவேண்டியதான எல்லா விசுவாசங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் தாமே அற்புதம் செய்வீராக ஐயா. இடைபடுவீராக, நீர் பேசுவீராக ஆண்டவரே. இதனால் ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே உதவி செய்யணுமே, உதவி செய்யணுமே, உதவி செய்யணுமே. அப்பா, எங்களுக்கு ஆராதனைக்கு சிறு பிள்ளைகளை, வாலிப சகோதர சகோதரிகளை, தாய்மார்களை, தகப்பன்மார்களை ஆண்டவரை நீ கொண்டு வருவீராக. ஆண்டவர் யாரையெல்லாம் நீ இந்த ஆராதனைக்கு ஆண்டவர்ப்பா முன்குறித்திருக்கிறீங்களோ அவங்களெல்லாம் கொண்டு வருவீராக ஐயா. ஆண்டவரே, இந்த பகுதியிலே அநேக மக்கள் உண்டு சாமி. ஆண்டவரே, நீ அறியாத மக்கள் உண்டு சாமியப்பா. தெய்வத்தை ஆண்டவரேப்பா அறிந்து கொள்ளாத மக்கள் உண்டு சாமி. மனம்போன போக்கில் வாழ்கிற மக்கள் உண்டு சாமி. பாவத்திலும் சாபத்திலும் விக்கிரக ஆராதனையும் வாழ்கிற மக்கள் உண்டு சாமி. தெய்வமே, அவர்களுக்கெல்லாம் தேவன் மனம் இறங்குவீராக. மனம் இறங்கி தேவன் அவர்களைப்பா சந்தித்து இந்த நாள் ஆராதனை கொண்டு வருவீராக ஐயா. ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனையிலே அப்பா நாங்கள் உயர்த்துகிறோம், உண்மை போற்றுகிறோம். உமக்கு எல்லா துதி கன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரப்பா உண்மை நாம் மாத்திரம்ப்பா ஆண்டவரை உயர்த்தப்படுவதாக, உண்மை நாம் மாத்திரம் ஆண்டவரை பரிசுத்தப்படுவதாக ஐயா. ஆண்டவரே அப்பா சோதிரம் 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 சோதிரம். தொடர்ந்து இந்த ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்கிறாங்க. தடைகளை மாற்றி போடுங்க. பாடல் பகுதியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சாட்சி பகுதியை ஆசீர்வதிங்க தெய்வமே. காணிக்கை பகுதியை ஆசீர்வதிப்பீராக ஐயா. ஆண்டவரப்பா சோத்திரம் ஐயா. வேத பகுதியை ஆசீர்வதிப்பீராக. சங்கீத பகுதியை ஆசீர்வதிப்பீராக ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியிலும் நாம மகிமைப்பட்டும் ஐயா. உடைய ஆளுகை இருக்கணுமா செபிக்கும். தொடர்ந்து ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கும் நல்ல பிதாவே. அல்லேலூயா. நாம் ஒரு சில பாடலை பாடி ஆண்டு நாம் அதை மேம்படுத்தலாம். மகிழ்ந்து களி கூறு, மகனே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். இந்த பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடி ஆண்டு நாமத்தை நாம் மேம்படுத்தலாம். மகிழ்ந்து களி கூறு, மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு, மகளே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து களி கூறு, மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு, மகளே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சோத்திரம்பா. பெரிய காரியம் செய்திடுவார். தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவருண்டு கொண்டாடு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவருண்டு கொண்டாடு. மகிழ்ந்து களி கூறு, மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு, மகளே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு போக்காடு. அக்காவின் கீழை நீ பாடு, அதுவே உனக்கு சேர்க்காடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. மகிழ்ந்து களி கூறு, மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு, மகளே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு உன்னருகில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உன்னருகில் பெரிய காரியம் செய்திடுவார். மீனின் வயிற்றில் யோனா போல் கூனி குறுகி போனாயோ, மீனின் வயிற்றில் யோனா போல் கூனி குறுகி போனாயோ. பலியிடு துதியை சத்தத்தோடு, விலகிடும் எல்லாம் வெட்கத்தோடு. பலியிடு துதியை சத்தத்தோடு, விலகிடும் எல்லாம் வெட்கத்தோடு. மகிழ்ந்து களி கூறு, மகனே பயம் வேண்டாம்,
மகிழ்ந்து களி கூறு. மகளே பயம் வேண்டா, மன்னவனேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவா. மன்னவனேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவா. நிலையான நகரம் நமக்கில்லை, வரப்போகும் நகரையே நாடுகிறோம். நிலையான நகரம் நமக்கில்லை, வரப்போகும் நகரையே நாடுகிறோம். இயேசுவை உயர்த்தும் ஸ்தோத்திர பலி இப்போதும் எப்போதும் செலுத்திடுவோம். இயேசுவை உயர்த்திடும் ஸ்தோத்திர பலி இப்போதும் எப்போதும் செலுத்திடுவோம். மகிழ்ந்து களிகூறு, மகனே பயம் வேண்டா, மகிழ்ந்து களிகூறு. மகளே பயம் வேண்டா, மன்னவனேசு உன்னருகில் பெரிய காரியம் செய்திடுவா. மன்னவனேசு உன்னருகில் பெரிய காரியம் செய்திடுவா. துதிக்கும் போது நம் நடுவில் உட்கார நாற்காலி போடுகிறோம். துதிக்கும் போது நம் நடுவில் உட்கார நாற்காலி போடுகிறோம். துதிகளை அரியணை ஆக்கிடுவார், வந்து அமர்ந்து மகிழ்ந்திடுவார். துதிகளை அரியணை ஆக்கிடுவார், வந்து அமர்ந்து மகிழ்ந்திடுவார். மகிழ்ந்து களிகூறு, மகனே பயம் வேண்டா, மகிழ்ந்து களிகூறு. மகளே பயம் வேண்டா, மன்னவனேசு உன்னருகில் பெரிய காரியம் செய்திடுவா. மன்னவனேசு உன்னருகில் பெரிய காரியம் செய்திடுவா. அல்லேலூயா. பாப்பா வந்து புக்கு வாங்கிடுமா, பிரிச்சு போகும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகளாக இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளை எப்போதும் மகிழ்ந்திருங்கள். அந்த பாடலை கூட நாம் கடமை தட்டி உற்சாகத்தோடு பாடியான நமக்கு நாம் நினைவுபடுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தெய்வமே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம், நம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம், நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே மகிழ்ந்திருங்கள். இன்று காணும்
எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோ என்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோ நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம் இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள் நமக்கெதிராய் மந்திரமில்லை குறி சொல்லல் எதுவும் இல்லை நமக்கெதிராய் மந்திரமில்லை குறி சொல்லல் எதுவும் இல்லை சாத்தான் நம் காலின் கீழே இன்று சாத்தான் நம் காலின் கீழே இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம் இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள் காற்றை நாம் காண மாட்டோம் மழையையும் பார்க்க மாட்டோம் காற்றை நாம் காண மாட்டோம் மழையையும் பார்க்க மாட்டோம் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும் இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம் இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார் அதிசயம் செய்திடுவார் இயேசு அதிசயம் செய்திடுவார் இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்திருப்போம் இயேசுவின் பிள்ளைகளே எப்போது மகிழ்ந்திருங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார் இயேசு அதிசயம் செய்திடுவார் இயேசு அதிசயம் செய்திடுவார் இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்திருப்போம் இயேசுவின் பிள்ளைகளே எப்போது இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம் இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள் அல்லேலூயா அல்லேலூயா கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார் பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் எனக்கே நீ சொந்தம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இதில் சொல்லப்பட்டதான வரிகளெல்லாம் ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் செய்ததான நன்மைகளை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து வருகிறதான அதிசயமான அற்புதமான ஆச்சரியமான காரியங்களை குறித்து சொல்லப்பட்டாகினாலே இந்த பாடலின் வரிகளை உணர்ந்தவர்களாக பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் உயர்த்தலாம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடி கூட ஆண்டவர் நாமத்தை நாம் உயர்த்தலாம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம்
கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கலிகூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். கலிகூறுவோ கலிகூறுவோ கர்த்தர் சொன்ன வாக்கு தத்த சொல்லி மகிழ்வோ. கலிகூறுவோ கலிகூறுவோ கவலைகள் மறந்து கலிகூறுவோ. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கலிகூறுவோ. பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். கலிகூறுவோ கலிகூறுவோ கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோ. கலிகூறுவோ கலிகூறுவோ கவலைகள் மறந்து கலிகூறுவோ. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கலிகூறுவோ. நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபை நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். கலிகூறுவோ கலிகூறுவோ கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோ. கலிகூறுவோ கலிகூறுவோ கவலைகள் மறந்து கலிகூறுவோ. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கலிகூறுவோ. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கலிகூறுவோம். அறிவு புகட்டுவார் பாதை காட்டுவார் ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார் பாதை காட்டுவார் ஆலோசனை அவர் தருவார். எனவே கலிகூறுவோ கலிகூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு சொல்லி மகிழ்வோம். கலிகூறுவோ கலிகூறுவோம் அவளை மறந்து கலிகூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கலிகூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கலிகூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. கலிகூறுவோ கலிகூறுவோ கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோ. கலிகூறுவோ கலிகூறுவோ கவலைகள் மறந்து கலிகூறுவோ. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கலிகூறுவோ. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கலிகூறுவோ. அப்படி நாம் முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படிக்காக கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம், கர்த்தரை உயர்த்தும்படிக்காக வந்திருக்கிற நாம், கர்த்தரை கொஞ்ச நேரம் நம்முடைய வாய்களை திறந்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்தான
நன்மையான காரியங்களை நினைத்து அவருக்கு நன்றி உள்ள இதயத்தோடு கூட அவருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை துதி பலிகளை நாம் எடுக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வந்ததான சகல விதமான நன்மைகளுக்காக, இரக்கங்களுக்காக, தயவுகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தெய்வமே ஸ்தோத்திரம், தெய்வமே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், தெய்வமே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்தமுள்ள தெய்வமே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், 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 துதிக்கிறோம், 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 உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதிகளுக்கும் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, பாத்திரராக இருக்கிற எங்கள் நல்ல தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது சாமி ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எவ்வளவு பெரிதாக இருக்குது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். சோதிரம், 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 சோதிரம். எங்களை தேடி வந்த தெய்வமே, எங்களை தேடி வந்த தெய்வமே, நான் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். உம்மை துதிக்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை போற்றும்படியாக ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். பரிசுத்தர், 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 சேனைகளும் தேவனாகிய கர்த்தர், பரிசுத்தர், சேனைகள் தேவனாகிய கர்த்தர், பரிசுத்தர், 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 உன்னதரே நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதிரம், 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 சோதிரம். ஹல்லேலூயா. சோதிரம், 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 சோதிரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை, 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 கிருபையே. சோதிரம், 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 சோதிரம். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் என்கிறதான முற்பிதாக்களின் தெய்வமாக இருக்கிற நல்ல தெய்வமே, நாங்களுமே துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறோம், உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறோம், உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல் காத்தீரே, கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல் காத்தீரே, புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே, புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன், உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. கர்த்தர் கடந்த நாட்களெல்லாம் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். கடந்த ஒவ்வொரு நாட்களிலும், கடந்த ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு மணி நேரங்களிலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்தது. கர்த்தர் நம்முடைய தேவைகளாம் சந்தித்தார், நமக்கு பாதுகாப்பை தந்தார், நல்ல ஆரோக்கியம் தந்தார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, நாம் ஆரோக்கியமாக, பலனாக, மகிழ்ச்சியாக, சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு தர திட்டம் வைத்திருக்கிறதான எல்லா காரியங்களும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய கண்கள் காணும்படிக்காக, நம்முடைய இருதயங்களில் அதை உணரும்படிக்காக இந்த வேலையில் நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு கொடுப்போம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறதான நன்மைகளை நாங்கள் பார்க்கும்படிக்காக, நீர் எங்களுக்கு
கொடுக்க திட்டமிட்டிருக்கிறதான சுதந்திரத்தை நன்மை நாங்கள் ஆண்டவரே ஆவிக்குரிய கண்களை நாங்கள் பார்க்கத்தக்கதாக என்னுடைய மனக்கண்களை திறங்க ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படிக்காக, ஆசீர்வாதங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்காக, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காக ஆண்டவரே நீர் எங்கள் மீது வைத்திருக்கிறதான இரக்கத்திற்காக, திட்டங்களுக்காக, ஆண்டவரே அப்பா செயல்களுக்காக, தீர்மானங்களுக்காக தெய்வமே அப்பா ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா. எங்களை நாங்கள் விட்டு கொடுக்குறோம். எங்களுடைய மனக்கண்களை திறப்பீராக ஐயா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதான, எங்களுக்கு முன்பாக நீர் வைத்திருக்கிறதான அந்த நிலையான ஆசீர்வாதத்தை, ஆண்டவரே பரலோகத்தில் எங்களுக்காக வைத்திருக்கிறதான நிலையான திட்டத்தை நாங்கள் காணத்தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய மனக்கண்களை திறப்பீராக ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா. பூமிக்குரிய காரியங்களே அதிகமாக ஆண்டவரப்பா எங்களுடைய ஆண்டவர் எண்ணங்களை நாங்கள் வைத்து சோர்ந்து போகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்காக நிலையான நித்தியமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் நினைத்து, அதை நாங்கள் எண்ணி, அதை நாங்கள் பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அநேகருக்கு முன்பாக சாட்சியாக ஜீவிக்கத்தக்கதாக உண்மை நாங்கள் அனுப்பா அவர்களுக்கு காண்பிக்கத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுவீராக ஐயா. இடைப்படுவீராக ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரமையா 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 ஸ்தோத்திரமையா. தெய்வமே நீர் எங்களை குறித்து நீ வைத்திருக்கிற நோக்கங்கள் திட்டங்கள்லாம் ஆண்டவரே அப்பா எங்களுடைய மனக்கண்களாலே அப்பா நாங்கள் காணத்தக்கதாக, ஆண்டவர் எங்களுடைய ஆவிக்குரிய கண்களால் நாங்கள் அதை காணத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் இருதயங்களை திறப்பீராக ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதத்தின் வெளிச்சங்களை, வேதத்தின் விளக்கங்களை ஆண்டவரே, வேதத்தின் அர்த்தங்களை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே வேத வசனங்கள் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுக்கிறதான நிலையான அந்த நன்மைகளை நாங்கள் அப்பா காணத்தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய மனக்கண்களை திறப்பீராக ஐயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த பூமிக்குரிய காரியங்களை நினைத்து நாங்கள் சோர்ந்து போகிறோம் ஆண்டவரப்பா. ஆண்டவரே பூமிக்குரிய காரியங்களை நினைத்தே நாங்களப்பா மன உளைச்சலுக்குள்ளாய் போகிறோம் ஆண்டவரப்பா. வேதனைகளும் இழப்புகளும் நஷ்டங்களும் ஆண்டவரப்பா என்னுடைய வாழ்க்கையில் உண்மை காண முடியாதபடிக்கு, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நிலையான ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாதபடிக்கு ஆண்டவரப்பா சோர்வுகளையும் அசதிகளையும் ஏமாற்றங்களையும் கொண்டு வருவது சாமி. ஆண்டவர் அவைகளையே நாங்கள் எண்ணிக்கொண்டு அப்பா பூமிக்குரிய காரியங்களே நாங்கள் எண்ணிக்கொண்டு சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே நிலையான நித்தியமான ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் அப்பா பிடித்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யணுமா செபிக்கிறோம் ஐயா. உதவி செய்யணுமா செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இதனால் ஆராதனை இல்லைப்பா எங்களை முற்றிலுமாக நாங்கள் தாழ்த்துக்கிறோம், இந்த சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரமையா 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 ஸ்தோத்திரமையா. எங்களை நீர் அப்பா முன் குறித்திருக்கிறீர், எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர், எங்களை நீர் அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் பாத்திரவான்களாக ஆண்டவரே, அதற்கு நாங்கள் தகுதியானவர்களாக நாங்கள் மாற ஆண்டவரே எங்களை நாங்கள் விட்டு கொடுக்குறோம். இந்த சமூகத்தில் விட்டு கொடுக்குறோம் ஐயா, விட்டு கொடுக்குறோம் ஐயா. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே ஐயா. ஆண்டவரே தெய்வமே உடைய பாதபடியிலே வந்து எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரமையா 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 ஸ்தோத்திரமையா. எங்கள் மனதில் இருக்கிறதான அப்பா எல்லா குழப்பங்களையும் எடுத்து போடுவீராக. எங்கள் மனதில் இருக்கிறதான எல்லா விதமான பயங்களை எடுத்து போடுவீராக ஐயா. எங்கள் மனதில் இருக்கிறதான எல்லா விதமான ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தெய்வமே ஸ்தோத்திரமையா அவிசுவாசமான எண்ணங்களை எடுத்து போடுவீராக ஐயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், சோத்திரம் 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 சோத்திரம். ஒரு தெளிவுள்ளவர்களாக ஆண்டவரை நாங்கள் காணப்படத்தக்கதாக வேத வசனத்தை ஆண்டவரையப்பா நேசித்து தெளிவடையத்தக்கதான வெளிச்சத்தை தேவன் எங்களுக்கு காண்பிப்பீராக ஐயா. ஆண்டவரே இந்த நாள் ஆராதனையிலே அப்பா எங்களை நாங்கள் விட்டு கொடுக்குறோம் ஆண்டவரே, எங்களை நாங்கள் விட்டு கொடுக்குறோம், சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தெய்வமே 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 சோதிரம் சோதிரம் சோதிரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிருபை 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 கிருபையானவரே. சோதிரம் 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 சோதிரம். ஹல்லேலூயா
ஹalleluya ஹalleluya சோத்ரம் 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 ஹalleluya 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 கிருபையானவரே 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 சோத்ரம் 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 ஹalleluya 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 தெய்வமே எங்களை அர்ப்பணிக்கிறோம் தெய்வமே எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஐயா தெய்வமே நாங்கள் உயர்த்துகிறோம் 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 ஹalleluya 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 சோதிரம் 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 ஆதியும் அந்தவுமான தெய்வமே அல்பா ஒமேகாவான தெய்வமே ஆதியும் அந்தவுமான தெய்வமே அப்பா நாங்கள் துதிக்கிறோம் சேனைகள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 ஹalleluya 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 எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான தெய்வமே எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான தெய்வமே அப்பா எங்களை தாழ்த்துகிறோம் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி விட்டு கொடுக்குறோம் ஐயா விட்டு கொடுக்குறோம் ஐயா விட்டு கொடுக்குறோம் ஐயா கண்ணோக்கி பார்ப்பீராக கண்ணோக்கி பார்ப்பீராக கண்ணோக்கி பார்ப்பீராக அர்ப்பணிக்கிறோம் 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 இந்த சமூகத்திலே விட்டு கொடுக்குறோம் ஆண்டவரே விட்டு கொடுக்குறோம் விட்டு கொடுக்குறோம் விட்டு கொடுக்குறோம் விட்டு கொடுக்குறோம் விட்டு கொடுக்குறோம் ஆண்டவரே ஹalleluya 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 கிருபை 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 ராஜாவே ஸ்தோத்திரம் ராஜாவே ஸ்தோத்திரம் ஐயா ஹalleluya ஹalleluya பரிசுத்தர் 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 ஸ்தோத்திரம் 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 கிருபை 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 கிருபையான தெய்வமே கிருபையான தெய்வமே கிருபையான தெய்வமே கிருபையான தெய்வமே எங்களை மறவாத தெய்வமே எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட தெய்வமே எங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த தெய்வமே அப்பா எங்களை தாழ்த்தி உங்கள் சமூகத்திலே அப்பா அம்மை உயர்த்துகிறோம் 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 எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் உடையவரே ஹalleluya 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 தெய்வமே ஸ்தோத்திரம் தெய்வமே ஸ்தோத்திரம் தெய்வமே ஸ்தோத்திரம் சோதிரம் 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 என் பலனே என் பலனே என் பலனே என் பலனே என் கோட்டையே ஹalleluya 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 சோதிரம் 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 கர்த்தர் தாமே நம்முடைய ஆராதனையை மகிமைப்படுவதற்காக சோதிரம் செலுத்துவோம் சோதிரம் 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 தொடர்ந்து மீதியாக இருக்கிறதான ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பிரசனம் ஆளுகை இருக்க முடியாது சோதிரம் செலுத்துவோம் சோதிரம் 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 மீதியாக இருக்கிறதான சங்கீத பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாக நம்மோடு கூட நல்ல ஆலோசனை தர முடியாக சோதிரம் செலுத்துவோம் சோதிரம் 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 சாட்சி பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாக ஜீவனுள்ள சாட்சிகளை கர்த்தர் ஏற்படுத்த முடியாக சோதிரம் செலுத்துவோம் சோதிரம் 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 காணிக்கை பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாக கர்த்தருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை நிறைவான ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை கர்த்தர் பாராட்ட முடியாது சோதிரம் செலுத்துவோம் சோதிரம் 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 வார்த்தை பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாக கர்த்தர் நம்மோடு கூட பேசி நமக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலனுள்ளவர்களாக நம்மை மாற்றும்படிக்காக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக பரலோகத்து மன்னாவினால் நம்மை நிரப்பும்படிக்காக சோத்திரம் செலுத்துவோம் சோத்திரம் 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 தொடக்கத்திலிருந்து இம்மட்டும் தேவனுடைய பிரசனம் ஆளுகை இருந்ததுக்காக சோத்திரம் செலுத்துவோம் சோத்திரம் 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 சோத்திரம்
பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நல்ல வாரத்தின் முதலாம் நாள் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த நாளிலே உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக, உம்மை போற்றும்படிக்காக, உம்மை உயர்த்தும்படிக்காக நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உடைய ஆண்டவரே சமூகத்தில் விட்டுக் கொடுக்குறோம். பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இந்த நாள் ஆராதனையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இம்மட்டும் உடைய கிருபை தயவு இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை எங்களை நாங்கள் முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆராதனை பொறுப்பெடுப்பீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா. எங்களோட பேசுவீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் இன்னும் அதிகமாக உமக்கு பிரியமாய் ஜீவிக்கத்தக்கதாக, அநேகருக்கு சாட்சியாய் வாழத்தக்கதாக தேவனுக்கு கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரப்பா, நாங்கள் ஒரு சிலதாக இருந்தாலும் உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள எங்களை தெரிந்து கொண்டீரே, நன்றி செலுத்துகிறோம். வர வேண்டியதான எல்லா விசுவாசத்துடைய வாழ்க்கையிலும் தேவன் இடைபடுவீராக. ஆண்டவரே, அற்புதம் செய்வீராக. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. அல்லேலூயா. இந்த நேரம் சங்கீதம் வாசிக்கிற நேரம். நம்ம யாவரும் எழுந்து நின்று ஒரு சங்கீத பகுதியை வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நல்ல வேலை அருமையான தம்பிக்காய் ஜெபிக்க மகனை ஆசீர்வதிப்பீராக, பரிசுத்தப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்தில் இருக்கிற எல்லா வேதனையும் நீங்கத்தக்கதாக ஆண்டவரே உதவி செய்யுமா ஜெபிக்கிறோம் ஐயா. உங்கள் கரத்திலே கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஐயா. பலவீனப்படுத்துகிறதான பலவீனத்தின் ஆவிகளை கடந்து கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சுகம் ஆரோக்கியம் கட்டளிடுகிறோம். ஆசீர்வதி இயேசு நாமத்தில். சரி 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 சரியா போயிடுச்சு. ஒரு சங்கீத பகுதி வாசிக்கலாம். யாவரும் எழுந்து நின்று ஒரு சங்கீத பகுதியை வாசிக்கலாம். பதினோராவது சங்கீதம். மாறி மாறி வாசிக்கலாம். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்மாவை நோக்கி பட்சியைப் போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள்? இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்கிறார்கள். அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதி தருகிறது. கர்த்தர் நீதிமானை சோதி தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கர் மேல் கன்னிகளை வருஷிக்க பண்ணுவார். அக்கினியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இங்கே யாவரும் உட்காரலாம். இந்த 11வது சங்கீதம் வந்து ராகத்தலைவனுக்காக ஒப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த பாட்டை பாடினது வந்து தாவீது ராஜா என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். அவர் இந்த பாடலில் சங்கீதத்திலே வந்து சொல்லும் பொழுது, நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், அப்புறம் எதுக்கு நீங்கள் என்னை வந்து மேற்கொள்ளும்படிக்காக, என்னை ஏமாற்றும்படிக்காக, என்னை அழிக்கும்படிக்காக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்ல. நான் யாரை தான் நம்பியிருக்கிறேன்? கர்த்தரைத்தான் நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். துன்மார்க்கர் அவருக்கு விரோதமாக, கர்த்தரை நம்பியிருக்கிறவர்களுக்கு விரோதமாக துன்மார்க்க அநேக உபாய தந்திரங்களை கொண்டு வந்தாலும் கர்த்தர் அவருடைய பட்சத்திலே இருக்கிறார் என்பதை அவர் ஆணித்தரமாக சொல்லுகிறார். கர்த்தரோடு ஒருவருடைய வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னால், ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னால் சுலபமாக சத்துரு மேற்கொள்ள முடியும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் கூட பிசாசனமான சுலபத்திலே மேற்கொள்ள முடியும். நம்மை சோர்ந்து போக, வீழ்ந்து போக, வீழ்த்திவிட அவனால் சுலபமாக முடியும். ஏன்னு சொன்னால் கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்க்கை நிலையான ஒரு வாழ்க்கை அல்ல. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. பிசாசன் கொண்டு வருவதான எப்படிப்பட்டதான ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, உபாய தந்திரங்களாக இருந்தாலும் சரி, அவைகளால் கர்த்தர் பட்சத்தில் இருக்கிற ஒரு மனிதனை ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த
11ஆம் சங்கீதத்தில் 7வது வசனமாக வாசிக்கும்பொழுது, கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல அவர் நீதி உள்ளவர் என்று சொல்லி இந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நீதி உள்ளவர், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி பார்க்கிறது, நீதியின் மேல் பிரியப்படுவார். கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? அவர் எதன் மேலே பிரியமாக இருக்கிறாரு? நீதியின் மேலே பிரியமாக இருக்கிறாரு. அவர் நீதி உள்ளவராக இருக்கிறபடினாலே நீதியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார் என்று இங்கு பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் பிரியப்படுகிறதான காரியம் நீதி. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நீதி உள்ளவர்களாக, நியாயம் உள்ளவர்களாக, கடவுளுக்கு பிரியமான நீதியான உண்மையான காரியங்களை செய்கிறவர்களாக நான் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம் மீதும் அவர் எப்படி இருப்பார்? பிரியமுள்ளவராக இருப்பார். நம்மிடத்தில் அநியாயம் இருக்கும் என்று சொன்னால், கடவுளுக்கு பிரியமில்லாத அருவருப்பான பொய்யான காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால், அநீதியான காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் நம் மீது பிரியப்படவே மாட்டார். நம்மிடத்திலே நீதியான நியாயமான உண்மையான காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால், நாம் பேசுகிறதான வார்த்தையிலே, நாம் செயல்படுவதான காரியங்களிலே நீதி நியாயம் இருக்கும் என்று சொன்னால் நம்மிலே கர்த்தர் பிரியப்படுவார். அவர் பிரியப்படுவது மாத்திரமல்ல, அப்படி நீதியாக இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கும். அப்படி செம்மையானவனாக நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டே இருப்பார். எதற்காக நம்மை பார்க்கிறார்? நமக்கு விரோதமாக சத்ரு கொண்டு வருவதான எல்லா விதமான தடைகளையும் தகர்த்தெறியும்படிக்காக கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருப்பார். அதனாலே இந்த சங்கீத பகுதியிலே பார்க்கும்போது நாம் நீதியில் பிரிய உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தர் எப்படி நீதி உள்ளவராக இருந்து நீதியிலே பிரியமாக இருக்கிறாரோ, அதுபோல் நாமும் கூட நீதி உள்ள காரியங்களை செய்து கர்த்தருக்கு பிரியமான நீதியாய் நாம் வாழ்ந்து நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருப்பார். நமக்கு விரோதமாக வருகிறதான சூழ்நிலைகளை, நமக்கு விரோதமாக இருக்கிறதான எல்லா விதமான தடைகளையும் கர்த்தர் தகர்த்தெறிவார். நாம் நீதி உள்ளவர்களாக இருக்க நாம் முற்படுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு எதிராக வருகிறதான எல்லா விதமான தடைகளையும் மாற்றி நம்மை சரியான பாதையிலே நடத்துவார். ஆமென். இந்த நேரம் சாட்சி நேரம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்தான நன்மையான காரியங்களை சொல்லி ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்தலாம். எவ்வளோ போராட்டத்தில் நிற்கிறேன், என் குடும்பம் கலைச்சி நிற்கிது ஆண்டவர். நான் அப்போ கூட என் தைரியத்தை விடலை. நான் கர்த்தர் அவரு கர்த்தரை தான் வச்சுருக்கிறேன். மனுஷால யாரையும் நம்பலை. நேற்று ஒரு இடம் போனேன். அந்த இடத்தாண்ட ரொம்ப ஆபத்தான இடமா இருந்துச்சு. வந்து அந்த இடத்துலையே நின்று வெளியே வந்து ஆண்டவரை ஏன் எனக்கு இந்த சோதனை எல்லாம் காட்ட, எனக்கு யாரும் கிடையாது, இன்னும் விட்டா எனக்கு யாரும் துணையும் இல்லையப்பா, ஏன் எனக்கு இந்த சோதனை எல்லாம் காட்டுறது. அங்கே மரவா போய் நின்று நான் ஜோம் பண்ணிட்டு மரநாட்டுக்கு யாரையும் காணும். ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த வனிதாவுக்கு குழந்த பிரச்சனைக்கு அந்த ஆஸ்பத்திரியில் போயிருந்தாங்க. நான் ஜபம் பண்ணேன், சுகப்பிரசவம் ஆகணும், நல்ல செய்தியாக வரணும். ஆண்டவரே, அன்னைக்கு நம்ம எல்லாம் கூடி ஜபம் பண்ணோம். அந்த ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரு. ஆண் குழந்தை பிறந்து நல்ல மாதிரியாக வீடு வந்துட்டாங்க. ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி அப்பா, நன்றி சாமி. அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய விஷயம் ஆண்டவர் எனக்கு பாதுகாத்து நொடி இந்த அந்த சொல்லி கொட்டுற அந்த தவளை தவறத்தில் எவ்வளோ புதுசு இருக்கும். அதை ஒரு செகண்ட் இல்லை, ஞாபகம் பார்த்து அது வழியாக நம்ம போயிட்டேன். அது வந்து 3 என் தலையை நசிக்கிட்டு இருக்கும். அந்த அளவில் ஆண்டவர் எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லை. ஆபத்தான நேரத்தில் கர்த்தர் என் கூட இருந்து அப்பா என்னை பாதுகாத்துக்கு நன்றி. ஒரு அனுப்ப சார். பாடல் பாடும்போது கர்த்தரை தானே சொல்லி ஆனந்தம்.
பாடு நம் இயேசுவை நாம் பாடு என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. நல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையும் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையும் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலோ முன்னே வந்தாலும் இயேசு முன்னே செல்கிறார். எரிகோ மதிலோ முன்னே வந்தாலும் இயேசு முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அல்லேலூயா. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்தம் நல்ல பிதாவே, இது நல்ல வேலை ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாட்சி சொன்ன ஒவ்வொரு தேவன் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கையிலே நீ மட்டும் பாராட்டி வருகிறதான இரக்கங்களுக்காக, தயவுகளுக்காக, நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து இன்னும் அதிகமாக உமக்கு சாட்சியை அவர்கள் ஜீவிக்கத்தக்கதாக தேவன் கிருபையை பாராட்டுமா செபிக்கிறோம். வாழ்க்கையை அற்புதங்கள் இன்னும் செய்வீராக. இன்னும் சாட்சியாக ஜீவிக்க அநேகருக்கு முன்மாதிரியாக அவர் வாழ இது வச்சுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. காணிக்கப்படுறதான ஒவ்வொரு தேவன் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே இன்னும் அதிகமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா உமக்கொண்டு கொடுக்கத்தக்கதாக கிருபை பாராட்டுவீராக. இம்மற்றவருடைய கரங்களை பலப்படுத்தினீரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நிறைவான ஆசீர்வாதத்தை 100க்கு 100% நன்மைப்பா நன்மையை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, கையின் பிரயாசங்களில் செழிப்பு உண்டாகத்தக்கதாக ஆண்டவரே உதவி செய்யுமா செபிக்குவோம். வீணான ஆண்டவரப்பா செலவுகளுக்கெல்லாம் அவர்களை விலக்கிமிட்டு காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. நாம் வேத பகுதியிலிருந்து தொடர்ந்து நாம் வாசித்து வந்ததான வேத பகுதியிலிருந்து நாம் ஒரு சில வேத வசனங்கள் நாம் வாசித்து ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்தலாம். யாக்கோபுக்கு எழுதான நிருபம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். நம்ம அதில் 24 வசனங்களை வாசிச்சிருக்கிறோம். அதில் இன்றைக்கி 20வது வசனத்துலேருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். படிக்கலாமா? யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. போதும். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. இந்த இடத்துல வாசிக்கிறோம், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கி எல்லாருக்கும் என்ன வருது? கோபம் வருது. கோபப்படாதவங்க யாருமே கிடையாது. பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தை வரைக்கும் என்ன வருது? கோபம் வருது. அது கேட்டது தரலனாக்கா என்ன செஞ்சிடும்? கோபம் வந்துடும். எல்லாருக்கும் என்ன இருக்குது? கோபம் வந்து சுலபமாக ஆயிடுது. சுலபமாக ஈஸியாக உடனே வந்துடுது. எதிர்பார்க்காத ஒரு காரியத்தில் கூட கோபம் வந்துடுது. நல்லா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, திடீர்னு ஏதோ ஒரு காரியத்தில் செஞ்சிடறாங்க, கோபப்படுறாங்க. அவங்க விரும்பினது கிடைக்கலன்னு சொன்னால், அவங்க எதிர்பார்த்தது அவர்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் கோபம் வந்துடுது. நம்ம போகிற பாதையில் ஏதோ ஒரு தடை, உடனே கோபம் வந்துடுது. இப்போ நான் வந்துட்டு இருக்கும்போது இங்கே முண்டியம்பாக்கம் வரைக்கும் வந்துட்டேன். ஒரு மழையும் இல்லை, ஒன்று மழை வரா மாதிரி தெரிஞ்சுது, மழையெல்லாம் இல்லை. நான் அப்படி கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் மழை தூறல் போட ஆரம்பிச்சு. அச்சு இவ்வளோ நேரம் நல்லா இருந்தது, இப்போ போய் மழை வந்துருச்சு
நான் முண்டியம்பாக்கம் வர வரைக்கும் டிஷர்ட் தான் போட்டு வந்தேன். ரொம்ப தூரம் அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு வந்தால் அழுக்காயிடும், தூசிலாம் போட்டு கரையாயிடும், டிஷர்ட் தான் போட்டு வந்தேன். வர வழியில் தான் ஒரு இடத்துல நின்று மாற்றினேன். ஷர்ட்டை மாட்டி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் மழை வந்து அப்படியே சட்டையெல்லாம் அங்கங்கே புளியாக மழை தண்ணி ஆயிடுச்சு. உடனே கோபம், ச்சே இவ்வளோ நேரம் என்ன இருந்தது, நல்லா இருந்தது, இப்போ வந்து ஒரு கோபம் வந்து. கோபம் வர்றதுக்கான காரணம் இதனால தான் கோபம் வரணும்னு சொல்லி காரணமே கிடையாது. எதுக்கெல்லாம் கோபம் வரணும்னு தெரிய மாட்டேது நமக்கு. திடீர்னு கோபம் வருது. மழை வந்ததுக்கும் கோபம் வருது. மழை வராமல் வெயில் அடிச்சுன்னா ஆச்சு, ஒரே வெயிலாக இருக்குது, கொஞ்சம் மழை வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு வெயிலை பார்த்தாலும் என்ன வருது, கோபம் வருது. மழை பெஞ்சாலும் கோபம் வருது. சிலருக்கு சாப்பாடு இல்லைன்னா என்ன செய்யும், பயங்கர கோபம் வரும், பசிக்குதுன்னு. நிறையா சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு முட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் ஐயோ மூச்சு விட முடியலையே, ஏன் தான் இவ்வளோ சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு செய்யும், கோபம் வரும். இதெல்லாம் எதனால் வருது, நம்ம ஆசைப்படுறது கிடைக்கல, நடக்கலை, அதனால் என்ன செய்யுது வருது, கோபம் வருது. அப்படி கோபப்படுறது சரியா தவறா, அதனால் என்ன நன்மை உண்டாகுது, அதனால் என்ன நமக்கு தீமை உண்டாகுது. இந்த கோபம் எதனுடைய வெளிப்பாடாக இருக்குது, கோபம் எதனுடைய வெளிப்பாடாக இருக்குது, நினச்சது நடக்காதனால வரதான காரியம்தான் கோபம். ஒருத்தர் மேலே கசப்பு இருந்ததுனாக்கா அந்த கசப்பு என்னவும் கோபத்தை காட்டும். ஆனால் கோபத்தினுடைய வெளிப்பாடு என்ன வரும், கடைசியில் பாவத்துக்கு நேரம் அது கொண்டு போவோம். இன்றைக்கி கோபப்பட்டோம்னு சொன்னால் அந்த கோபம் சமாதானம் ஆகலைன்னு சொன்னால் அது என்ன செஞ்சிடும், பாவத்துக்கு நேராக கொண்டு போயிடும். அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதுனாக்கா கடவுளுடைய நீதி என்ன செய்யாதான், மனுஷனுடைய கோபம் ஒரு நாள் உண்டாக்காது. நம்ம கோபப்படுறதுனால கடவுளுக்கு ஏதாவது காரியம் நடக்குமா? பூமியில் நம்ம பார்க்குற மனுஷங்கிட்டேயே அதனால் ஒரு காரியமும் நடக்கலை. இப்போ நான் கோவப்பட்டேன்னா யாருக்காவது சந்தோஷமாக இருக்குமா? எதுக்கு இவர் கோவப்படுறாரு காரணமே இல்லாமல்? இந்த கோபத்தினால் என்ன பிரயோஜனம் இருக்குது? அப்படி தானே தோணும். இப்போ இந்த பாப்பா பார்த்துனா கோவப்படுறேன், ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் கோவப்படுறேன் நினச்சிக்கோ, அந்த பாப்பா நினச்சிக்கோ நான் ஒழுங்காக தான் இருக்கிறேன், அவர் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கோவப்படுறாரு, காரணமே இல்லையே அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் நம்ம கோவப்படுறதுக்கெலாம் காரணம் இருக்கா? காரணம் கிடையாது. அப்படியே காரணம் இருந்தாலும் நம்ம படுற கோபத்துக்கு ஒரு காரணம் இருந்தாலும் அந்த காரணம் என்னத்தை விளைவிக்குது? சமாதானத்தை விளைவிக்குதா, கடவுளுக்கு ஒரு பிரயோஜனமான காரியத்தை விளைவிக்குதா? இப்போ நான் கோவப்படுறேன், ஒரு காரியத்துக்காக கோவப்படுறேன், அந்த காரியம் வந்து இதனால் இப்போ அம்மாவை பார்த்து கோவப்படுறேன், நான் அம்மா ஒரு காரியம் செஞ்சுட்டாங்க, அதனால் நான் சரி நான் கோவப்படுறேன். நான் கோவப்பட்டதுனால அம்மாவுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டாகுமா? நான் எந்த காரியத்துக்காக கோவப்படுறேனோ அதை பொறுத்து தான் அமையுது. அவங்க ஜெபம் பண்ணல, சரியாக ஜெபம் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியுது. அப்படின்னா சரி நான் கோபமாக பேசுகிறேன், நீங்கள் என்ன செய்யறது கிடையாது, சரியாக ஜெபம் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லி நான் கோபமாக பேசுகிறேன். அப்படி கோபமாக பேசினா அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா? அது பிரயோஜனமாக தான் இருக்கும். நான் கோவப்பட்டா இவங்க ஜெபம் பண்ணலன்னு சொல்லி என்ன செய்கிறேன், நான் சரியாக ஜெபம் பண்ணுறதில்ல, நான் பார்க்கும்போது என்ன செஞ்சுருக்கீங்க, டிவியே பார்த்துட்டு இருக்கிறீங்க, எப்போதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, சண்டையே போட்டுட்டு இருக்கிறீங்க, வேறு ஏதாவது பேசிகிட்டே இருக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறதே இல்லை, நான் ஒரு நாள் என்ன செய்யலை, நீங்கள் ஜெபம் பண்ணுறதை நான் பார்க்கல, அப்படி தெரிஞ்சு என்ன செய்கிறேன், நான் கோவப்படுறேன். அதனால் அவங்களுக்கு எதனா பிரயோஜனம் உண்டாகுமா? உண்டாகும். ஒரு மனமாற்றம் வரும். என்ன வரும்? ஒரு மனமாற்றம் வரும். என்ன, ஐயோ நம்ம ஜெபம் பண்ணல போல இருக்குது, அதனால தான் என்ன செய்கிறாங்க, இந்த தம்பி சொல்கிறாங்க, இப்போ நம்ம என்ன செய்யணும், இனிமேல் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு வரும். யாருக்கு வரும்? யாருக்கு அந்த உணர்வு வரும்? கடவுளுடைய ஆவி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த உணர்வு வரும். கடவுளுடைய ஆவி இல்லாதவங்க அதுக்கு அந்த உணர்வு வராது. உணர்வு எப்படி வரும்? பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை தெய்வனே என்ன செய்ய முடியுமா, அறிக்கை செய்ய முடியும்னு வசனம் சொல்லுது. இப்போ அம்மாக்குள்ளே வந்து ஆண்டவர் இல்லை அப்படின்னு சொன்னால், நான் இப்போ நான் கோவப்பட்டு சொல்கிறேன், அவங்க என்ன செய்வாங்க, அதை தப்பாக புரிஞ்சுப்பாங்க. இவருக்கு எப்போ பார்த்தாலும் என்ன தான் வேலை, குறை சொல்கிறது தான் வேலை. எப்போ பார்த்தாலும் என்னையே என்ன செய்வார், குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் அதிகமாக வந்து இந்த பாப்பாவை தான் சொல்லுவேன். ஏதாவது ஒரு உதாரணம்னாக்கா இந்த பாப்பாவை தான் சொல்லுவேன். அப்படி சொல்லும்போது எப்போ பார்த்தாலும் என்னையே இந்த பாஸ்டர் வந்து என்ன செய்கிறாரு, உதாரணமாக சொல்கிறாருன்னு அவங்க தப்பாக எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம், எடுத்துக்காமலையும் போகலாம். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருப்பார் சொன்னால்
அப்போ நம்ம ஒருத்தர் வந்து சொல்கிறதான காரியம், கோவப்படுறதான காரியம் நியாயமானதா நியாயம் இல்லாததா, அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை கொண்டு வருமா? தேவ நீதி அது நடத்துமா, உண்டாக்குமா? நான் கோபப்படுறதுனால தேவனுடைய நீதி விளங்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு சில காரியங்கள் இருக்குது, அதுக்கு மட்டும்தான் அது விளங்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த கோபம் அது வந்து தவறான ஒரு செயலை தான் கொண்டு வரும். கடவுளுடைய காரியத்துக்காக என்ன செய்யலாம்? கோபப்படலாம். அது யார்கிட்ட தான் கோபப்படலாம்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறவங்ககிட்ட மட்டும்தான், கடவுளுடைய பிள்ளைகள்கிட்ட மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? கோபப்பட முடியும். இப்போ வெளியில் பசங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க, இங்கே வந்து சத்தம் போடுறாங்க, அவங்ககிட்ட போய் இங்கே வந்து நான் சத்தம் போடாதீங்கன்னு சொன்னாக்கா அவங்க கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஆனால் இங்கே சர்ச்சைக்கு வர உங்ககிட்ட நான் அதை சொன்னேனாக்கா, இப்போ பேசிட்டு நான் வந்து வசனத்தை வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன், பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன செய்றீங்க? ஒரு 3 பேர் தனியாக அந்த பக்கமாக திரும்பி பேசிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ நான் இங்கே என்ன செய்யலாம்? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம். ஏன்னா நீங்களே யார்? ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறீங்க, கடவுளை தேடி வந்திருக்கிறீங்க, தேவனுடைய சமூகத்தை நாடி வந்திருக்கீங்க. உங்கள்கிட்ட நான் சொல்லலாம். கடவுளை அறியாதவங்கள்ட்ட போய் நான் சொல்ல முடியுமா? அவங்ககிட்ட கோவப்பட்ட என்ன கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. அங்கே நீதி என்ன செய்யாது, உண்டாகாது. ஆனால் கடவுளை அறிந்தவங்கக்கிட்ட, கடவுளுக்கு பிரியமாக வாழ்கிறவங்ககிட்ட நீங்கள் சொன்னால் அதனால் ஒரு பிரயோஜனம் உண்டு. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை உண்டாக்குமா? நியாயமில்லாமல் காரணம் இல்லாமல் ஒரு அநீதியான காரியத்துக்கு நீங்கள் கோவப்பட்டீங்கன்னு சொன்னால் அது பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய காரியத்துக்காக நீங்கள் கோவப்படுவீங்கன்னு சொன்னால் அதனால் ஒரு பிரயோஜனம் உண்டாகும். இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு 3 மனுஷனை குறித்து ஒரு 3 சம்பவத்தை நம்ம இங்கே வாசிக்கிறோம். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை உண்டாக்குமா உண்டாக்காதா? ஏன் கோவப்படக்கூடாது அப்படி சொல்கிறோம்? பொதுவாகவே வந்து தேவனுடைய நீதியை விளைவிக்காத காரியங்கள் தான் மனுஷன் என்ன செய்வான். சுயநலமான காரியங்களுக்கு தான் கோவப்படுவாங்களே. பொதுவாகவே என்ன படுவாங்க? கோபம் எதனால தான் வரும்? சுயநலமான ஒரு காரியத்துக்கு தான் வருமே. பொதுவாக எனக்கு ஒரு காரியம் ஆகலைன்னு சொன்னாக்கா உடனே என்ன செஞ்சிடுவேன்? நான் கோவப்பட்டுருவேன். அப்படி தானேம்மா? நமக்கு ஒரு காரியம் ஆகலாம் உடனே கோவப்படுறோம். அந்த கோபத்தால் என்ன கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தேவனுடைய நீதி உண்டாகாது. தேவனுடைய நீதி உண்டாகாத எல்லா கோபமும் எங்கே தான் போகும்? பாவத்துக்கு நேரம் தான் போகும். பாவம் செய்கிற ஆத்மா, பாவம் செய்கிற மனுஷன் எங்கே தான் போவான்? நரகத்துக்கு தான் போவான். அப்போ நம்ம நரகத்துக்கு போகாமல் பாவம் செய்யாமல் இருக்கணும்னு சொன்னால் என்ன செய்யக்கூடாது? கோபப்படக்கூடாது. கோபப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கோபப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் உண்டாகுது. தேவனுடைய காரியம் நிறைவேறுது, கடவுளுக்கு ஒரு நல்ல ஒரு காரியம் நடக்குதுன்னு சொன்னால் செய்யலாம். ஆனால் இன்றைக்கி அப்படி ஒருத்தரும் செய்து கிடையாது. அப்படி ஒருத்தரும் கோவப்படுறதே கிடையாது. சர்ச்சுக்கு போகலன்னு சொல்லி யாராவது கோவப்படுறாங்களா? இப்போ யாரும் கோவப்பட மாட்டாங்க. சரி பரவாயில்ல, அடுத்த வாரம் போய்க்கலாம், எனக்கு உடம்பு முடியல அப்படி சொல்லி சாக்கு போக சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல, எனக்கு வேலை இருக்குது சாக்கு போக சொல்லிட்டா சரி பரவாயில்லன்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் அதே வேலை காரியத்தில் வேலைக்கு போக வேண்டிய நேரத்தில் வேலைக்கு போக பண்ணுறாங்க கோவப்படுவாங்களா? கட்டாயம் கோவப்படுவாங்க. ஏன் வேலைக்கு போகல? கோவப்படுவாங்க. சாப்பிடல, ஏன் சாப்பிடல? கோவப்படுவாங்க. ஆனால் ஜெபம் பண்ணலையா, பைபிள் படிக்கலையா, சர்ச்சுக்கு போகலையா, அதுக்கெல்லாம் கோவப்படுறது ரொம்ப 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 கம்மியாக போயிடுச்சு. அது யார் அப்படி செய்வாங்கன்னா எப்பொழுதுமே கடவுளையே நாடி தேடி வாஞ்சிக்கிறவங்க, கடவுளுக்கு தான் வந்து தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கடவுள் தான் முக்கியம்னு சொல்லி நம்புகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தான் அப்படி செய்வாங்க. அதனால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம அப்படி மாறும்படிக்கு நம்ம முயற்சி செய்யணும். ஆனால் அதே விதத்தில் பார்க்கும்பொழுது நாம் படுற கோபம்லாம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுமா, தேவனுக்கு நீதி உண்டாக்குமா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்குமா, அதெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிஞ்சால் கோவப்படணும், இல்லையா கோவப்படுறதையே விட்டுடணும். என்ன விட்டுறணும்? கோவப்படுறதையே விட்டுடணும். ஏன்னா நம்ம கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம கோவப்பட்டு என்ன தான் நடக்கும்? அடுத்து பாவம் தான் உண்டாகும். அந்த பாவம் என்ன தான் செய்யும்? நரகத்துக்கு தான் கொண்டு போகினால நாம் கோவப்படுவதை நாம் குறைத்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கோவப்படுறதை நம்ம நிறுத்திடணும். என்னாகும் 20ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கலாம். என்னாகும் 20. கையை ஓங்கி கண்மலையை தன் தோளினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது.
பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். அல்லேலூயா. இந்த இடத்துல யாரை பார்க்குறோம்னாக்கா மோசேயும் ஆரோனையும் பார்க்குறோம். அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா, என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் எதை செய்யக்கூடாதோ அதை செய்துட்டாங்க. மோசேயும் ஆரோனும் வந்து கடவுளுடைய ஒரு பிரதிநிதியாக விளங்கினாங்க. கடவுளுக்கு ஒரு பிரதிநிதியாக. இன்னும் சொல்லப்போனாக்கா மோசேயும் ஆரோனும் தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு போதகராக இருந்தாங்க. என்னவாக இருந்தாங்கன்னா, போதகராக வழி நடத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு செல்லும்படி, ஒரு அடிமைத்தன வாழ்க்கையிலேருந்து ஒரு விடுதலையான ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்படி அவங்க தான் செஞ்சாங்க. இவங்களை வழி நடத்திக்கிட்டு வந்தாங்க. யார்? மோசேயும் ஆரோனும். மோசேயும் ஆரோனும் யாருன்னா அண்ணன் தம்பி தான். 2 பேரும் அண்ணன் தம்பி தான். லேவி குடும்பத்தில் தான் பிறந்தாங்க. முதல் ஆசாரியன் யாருன்னா ஆரோன் தான். அவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்திட்டு வரும்பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்களா, ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு தண்ணி இல்லை, தண்ணி வேணும், இந்த வனாந்திரத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறோம்னு சொல்லி மோசைக்கிட்ட வந்து கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க, முறுமுறுக்குறாங்க. தண்ணி தரலாம் என்ன செஞ்சிடலாம், கோவப்பட்டு மோசையை கல்லால் அடித்து சாகடிக்கணுன்ற எண்ணம் வரைக்கும் அவங்களுக்கு வந்துருச்சு. யாருக்கு வந்துருச்சு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்துருச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி வந்தவொடனே எல்லாம் கோவப்பட்டு இப்போ யார்கிட்ட சொல்கிறாங்கனாக்கா மோசைக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு தண்ணி வேணும், எங்களுக்கு தண்ணி வேணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அவங்க கேட்குறாங்க. இந்த 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, 7ஆம் வசனத்தில் போகிற, கர்த்தர் மோசையை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையில் இருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருக ஜீவனுக்கு குடிக்கும்படி கொடுப்பாய் என்றார். இப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர்? கோலை எடுத்துகிட்டு போங்க. யார் போங்க? மோசே ஆரோனும் கையில் அந்த கோலை எடுத்துகிட்டு போங்க. போய் கண்மலையை பார்த்து என்னன்னு சொல்கிறாரு, பேசுங்கன்னு சொல்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பேச சொல்கிறாரு. ஏற்கனவே ஒரு முறை தண்ணி இல்லை, தண்ணி கஷ்டமாக இருந்தது. அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர்? கண்மலையை இந்த கோலினால் அடின்னு சொல்கிறாரு. அவன் என்ன செஞ்சான், அதே போல் அடித்தான், தண்ணி வந்தது. இப்போ என்ன செய்கிறாங்க, தண்ணி இல்லைன்னு சொல்லி ஆரோன்கிட்ட வந்து மோசைக்கிட்ட ஆரோன்கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மோசையும் ஆரோனையும் கூப்பிட்டு நீ இந்த கண்மலையை பார்த்து மறுபடியும் போய் நேசி கண்மலையை பார்த்து பேசுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்களாம், 11ஆம் வசனத்தில் பார்க்குறோம், தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது, சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்கள் குடித்தது. இப்போ என்ன நடந்ததுனாக்கா, நீ என்ன கிரியை செஞ்சாலும் கடவுள் சொன்னதா, நீ பேசினாலும் அடித்தாலும் கடவுள் என்ன சொன்னார், தண்ணி தருவோம் சொல்லிட்டார். எங்கேருந்து? கண்மலையிலேருந்து தண்ணி தருவோம் சொல்லிட்டாரு. ஆனால் அவர் வேலையை அவர் சரியாக செய்துட்டார். ஆனால் அந்த மோசை என்ன செய்யலை, சொன்னதை செய்யாமல் வேற மாற்றி செய்துட்டார். கடவுளுக்கு முன்னாடி கடவுளை சரியாக பிரதிபலிக்க வேண்டியதான மோசே என்ன செஞ்சிட்டாரு, மாற்றி காண்பிச்சிட்டார். இப்போ ஆண்டவர் கோபமாக இருக்கிறாரு, இப்போ ஆண்டவர் சந்தோஷமாக இருக்கிறாரு, இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எரிச்சலாக இருக்கிறாரு, இப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச போகிறாரு. அதையெல்லாம் சொல்கிறது தான் இவங்களுடைய வேலை. என்ன வேலை? மோசைக்கு என்ன வேலைனாக்கா, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே வந்து ஜனங்கள்கிட்ட சொல்லணும். ஜனங்க என்ன கேட்குறாங்களோ அதை அப்படியே போய் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அதுதான் வேலை. ஆனால் இந்த ஜனங்கள் ஒரு முரட்டாட்டமான மக்கள். எப்படிப்பட்ட மக்கள்? முரட்டாட்டமான மக்கள், ரொம்ப மோசமானவங்க. தண்ணி தரலன்னு சொல்லி என்ன செய்றாங்க, எல்லா மக்களும் கல் எடுத்து அடிக்கிறது துணிஞ்சவங்க. மோசையை பற்றி வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது. மோசை வந்து சாந்தமான ஒரு மனுஷனா. எப்படிப்பட்ட மனுஷனாக்கா, சாந்தமான அமைதியான ஒரு மனுஷன். அமைதியான மனுஷன் சொல்லி யார் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கனாக்கா, ஆண்டவர் கொடுக்குறார். என் வீட்டில் எங்குமே அவன் எப்படிப்பட்டவன், உண்மை உள்ளவன். மோசே வந்து கடவுளுடைய சமூகத்தில் உண்மையானவன், அமைதியானவன், சாந்தமாக இருக்கக்கூடியவன் அப்படி சொல்லி கடவுள்கிட்டயே வந்து ஒரு நல்ல பேர் வாங்கினவன். இன்றைக்கி கோவப்பட்டானா காரணம் என்ன? அப்படிப்பட்ட ஜனங்களாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. காரணமே இருக்காது, எதுக்கு எடுத்தாலும் என்ன செஞ்சுவாங்க, அவங்க கோச்சிப்பாங்க. இந்த புதுசாக கல்யாணம் ஆனவங்களாம்
மாமியார் வீட்டில் வந்து போய் என்ன செஞ்சுப்பாங்க அவங்க, எதுக்கு எடுத்தாலும் மாமியார் சொல்லலாம் கேட்காம என்ன செஞ்சுப்பாங்க, கோச்சிப்பாங்க. இந்த மாமியார் வந்து அவங்க மருமகளாக இருந்தாங்களே, அப்போ அவங்க மாமியார் பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இவங்க மருமகளுக்கு என்ன செய்வாங்க, செஞ்சேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னன்னு தெரியல எனக்கு, சொல்லுவாங்க ஒரு காலத்தில். என்ன எங்கள் மாமியார் எப்படிலாம் கொடுமைப்படுத்தினாங்க தெரியுமா, அதே போல் நான் என்ன செய்வேன், எனக்கு வர மருமகளையும் கொடுமைப்படுத்து. எந்த மாமியாரும் கொடுமைப்படுத்த மாட்டாங்க, எந்த மருமகளும் கொடுமையும் பட மாட்டாங்க. ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க, அவ்வளோதான். எங்கள் மாமியார் என்ன செய்வாங்க சொன்னாங்கனாக்கா, பெரியவங்க முன்னாடி என்ன செஞ்சக்கூடாது, உட்காரக்கூடாது, நிற்கணும். பெரியவங்க முன்னாடி கால் மேலே கால் போட்டு. இப்போ எல்லாம் மாமியார் மருமகள் எல்லாம் சகஜமாக தான் இருக்காங்க. இங்கே கிராமத்தில் எப்படி இருக்காங்க தெரில, சிட்டியில் சென்னையெல்லாம் என்ன செய்கிறாங்க, எல்லாம் சமமாக தான் இருக்கிறாங்க. 2 பேரும் ஒன்றா தான் உட்காடுறாங்க, 2 பேரும் கால் மேலே கால் போட்டு தான் உட்காடுறாங்க, சமமாக தான் இருக்கிறாங்க. இங்கே அப்படி தான் இருக்கிறாங்களா? சரி, இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, அதுபோல் சின்ன சின்ன காரியத்துலாம் செஞ்சுருவாங்க, கோவப்படுவாங்க. யார், இந்த இஸ்ரவேல் ஜனங்க சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் கோவப்படுவாங்க. அப்படி கோவப்பட்டால் சாதாரணமாக கோவப்பட மாட்டாங்க, கொலை பண்ணுற அளவுக்கு துணிவாங்க. இப்போ மோசையும் என்ன செய்கிறாங்களா, அவங்க கல் எடுத்துட்டாங்களா அடிக்கிறதுக்கு. என்ன செய்கிறாங்க அவங்க, எங்களுக்கு வந்து தண்ணித்தா, எங்களுக்கு தண்ணித்தா, நாங்கள் சாக போகிறோம், நாங்கள் சாகிறதுக்காக இந்த வனாந்திரத்துக்கு வந்தோம், நாங்கள் அப்படி இல்லைனா எகிப்திலே செஞ்சுருப்போம், இருந்திருப்போமே, எகிப்திலே நாங்கள் செத்துருப்போமே, எப்படி எங்களை வனாந்திரத்தில் கொண்டு வந்து எங்களை சாகடிக்கிறீங்க, எங்களுக்கு சாப்பாடு இல்லை, எங்களுக்கு தண்ணி இல்லை சொல்லி எப்போ பாரு என்ன செய்வாங்க, ஏதாவது நோண்டிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, எரிச்சல் உண்டாகிட்டே இருப்பாங்க, வேதனை உண்டாகிட்டே இருப்பாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்க. அப்படிப்பட்ட ஜனங்க என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்ததான அந்த சூழ்நிலையை பார்த்து ஒரு சமயம் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் தான், பேச வேண்டியது என்ன செய்யறான், அடிச்சிட்டான். கடவுளை மாற்றி பிரதிபலிச்சிட்டான், கடவுளை மாற்றி பிரதிபலிச்சிட்டான். அப்படி பிரதிபலித்ததுனால, அப்படி அவன் ஏன் பிரதிபலித்தானாக்கா, அவன் கோவப்பட்டதுனால அவன் அப்படி பிரதிபலித்தான். அப்படி பிரதிபலித்ததுனாலே வசனம் சொல்லுது, பின்பு கர்த்தர் மோசையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரன் கண்ணுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்கு நீங்கள் அவளை கொண்டு போவதில்லை என்றார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை எங்கே கொண்டு போகிறாரு மோசையும் ஆரோனும், கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறாரு. இப்போ கடவுள் சொன்ன வார்த்தையின்படி என்ன செய்யறாரு, தண்ணியை கொடுத்துட்டாரு. ஆனால் கடவுள் சொன்ன வார்த்தையின்படி இவன் என்ன செய்யலை, வேறு மாதிரி அவன் கிரியை செய்ததுனால, அவன் ரியாக்ட் பண்ணதுனால, கோபத்தை வெளிக்காட்டினதுனால கடவுள் கொடுத்ததான ஆசீர்வாதத்துக்குள்ளால் இவனாலையும் போக முடியல, மோசையாலையும் போக முடியல, அந்த இஸ்ரவேல் ஜனங்களாலையும் போக முடியல, கானானுக்குள்ளே போக முடியல. யாரெல்லாம் கோவப்பட்டாங்களோ, யாரெல்லாம் எரிச்சல் அடைந்தாங்களோ, கடவுளுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தாங்களோ, தங்களுடைய சுய நலனுக்காக சுபபோகமாக எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், கஷ்டமே படக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அங்கே இருந்தாங்களோ, அவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்க, வனாந்திரத்துலேயே செத்து போனாங்க. அந்த கானான் தேசத்துக்கு போனவங்க யாருன்னு சொன்னாக்கா, காலேப்பும் யோசுவாவும் 2 பேர் தான் போனாங்க. 2 பேர் மட்டும்தான் கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்தாங்க. அந்த வயசு உள்ளவங்க எல்லாரும் இந்த வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணும்பொழுது அந்த வாலிப வயசில் இருந்தாங்க இல்லையா, முதியோர்களாக இருந்தாங்க இல்லையா, கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் எப்பொழுதுமே எதிர்த்து பேசிக்கிட்டு, எப்பொழுதுமே கோபப்பட்டுக்கிட்டு, எப்பொழுதுமே கடவுளுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் வனாந்திரத்திலேயே அழிஞ்சு போனாங்க. யாரெல்லாம் கடவுளை விசுவாசித்தாங்களோ, யாரெல்லாம் கடவுளை நம்பினாங்களோ, அவங்க மட்டும்தான் என்ன செஞ்சாங்க, கானானுக்குள்ளே போனாங்க. இந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்த ஜனங்களை வழிநடத்துதான மோசையால் என்ன செய்ய முடியல, போக முடியல. நான் இன்றைக்கு உங்களுக்கு என்ன செய்கிறேன், இந்த வசனத்தை போதிக்கிறேன், வசனத்தை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், விலக்கி சொல்கிறேன். இதை நான் தப்பாக விலக்கி சொன்னால் நானும் என்ன செய்ய முடியாது, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கடவுள் இன்றைக்கி எப்படி இருக்கிறாரு, கடவுள் உங்கள் மேலாம் கோபமாக இருக்கிறாரா, உங்கள் மேலாம் சந்தோஷமாக இருக்கிறாரா, அதை நான் சரியாக சொல்லலைன்னா இந்த மோசைக்கு வந்த நிலைமை தான் எனக்கும் வரும். இந்த இடத்துல மோசை என்ன செஞ்சார், கோபப்பட்டார். அவர் கோபப்பட்டதுனால தேவனுடைய நீதி என்ன செய்யலாங்க, விளங்கலை. தேவனுடைய நீதி அவனால் என்ன செய்ய முடியல, நிலைநாட்ட முடியல. அதுதான் இங்கே வசனம் சொல்லுது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை கொண்டு வருமா, தேவனுக்கு நீதியாக இருக்குமா மனுஷனுடைய கோபம். இந்த மோசனுடைய கோபம் என்ன வந்தது, அவனுக்கு நஷ்டம் வந்தது, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நஷ்டம் வந்தது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இதன் மூலமாக தெரிந்து கொள்கிற காரியம் என்ன, கோபப்படக்கூடாது. நம்ம கோபப்படுறதுனால
கடவுளுடைய காரியம் ஒன்றும் நசியாது, தடையும் ஆகாது, ஒன்றும் நடக்கவும் செய்யாது. நம்ம கோவப்படுறதுனால ஒரு ஒரு பொருளையும் என்ன செய்ய முடியாது, நம்ம கோவப்பட்டு அசைக்கவும் முடியாது, அசைக்காமல் நிறுத்தவும் முடியும். இப்போ நம்ம கோவப்படுறதுனால காற்று நின்றுமா? அது பாட்டும் அது வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் கோபம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நீதியை நிலைநிறுத்தாது என்பதை நம்ம அறிந்தபடினாலே கோபம் என்கிறதான அந்த காரியத்தில் நாம் மிக மிக நாம் கவனமாக இருக்க வேண்டும். கோபப்படுவதான காரியத்துக்கு நாம் இடம் கூடாதபடிக்கு, கோபப்படாதபடிக்கு, தேவனுடைய நீதியை நிலைநிறுத்தத்தக்கதாக, தேவனுடைய நீதியை நிலைநாட்டத்தக்கதான காரியங்களை மாத்திரம் நாம் செய்ய வேண்டும். கோபம் என்கிறதான காரியமானது மனிதனுடைய வாழ்க்கையில் மிக 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 மோசமான சூழ்நிலைக்கு நேராக அது கொண்டு செல்லும். தேவனுடைய நீதியை அது நடத்த முடியாதபடிக்கான ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும். ஆகினாலே நாம் கோபப்படுவதை நாம் தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். 25-26 வசனம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொன்னால் சொல்லணும், இல்லைன்னா தூங்குறீங்கன்னு அர்த்தம். சரியா? இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த இடத்துலையும் ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. கோபம் அப்படி தெரியாமல் நாம் கோபப்படுறது தேவனுடைய நீதியை உண்டாக்காது. அது நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு நம்ம கோபப்படுறதுனால கடவுளுக்கு ஒரு இமையும் கிடையாது, கோயிலும் கிடையாது. கடவுளுடைய செயலை உண்டாக்குற அளவுக்கு நம்ம கோபம் ஒன்றும் பெரிய காரியத்தை உண்டாக்காது. இப்படி தெரிஞ்சிச்சு. அப்படி தெரியாமல் கோபப்பட்டாலும் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. கோபப்பட்டாலே என்ன வந்துடும்? அடுத்த கோபத்தினுடைய அடுத்த படி என்னது? பாவம்தான். கோபப்பட்டாச்சுன்னா அடுத்து என்ன செஞ்சிடுவோம்? நம்ம பாவம் பண்ணுவோம். இப்போ எனக்கு கோபம் வந்தால் என்ன செஞ்சிடுவேன்? நான் சொல்லுவாங்க, எனக்கு கோபம் வந்தது ஒரே அறை தான், ஒரே அடி தான். கோபம் வந்தால் என்ன செய்வாங்க? இவங்க அடிச்சிடுவாங்க. அடித்தா என்ன ஆகிடும்? சில வேலைகளை உயிர் போயிடும். மோசையை நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த மோசையை வந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கணும்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு இருந்தார் அவர். எப்போ? இயேசு கிறிஸ்து அந்த ஊழியத்தை அழைக்கிறதுக்கு முன்னாடி அவர் பார்வோனுடைய வீட்டில் இருக்கும்பொழுது, இளவரசனாக இருக்கும்பொழுது, தன்னுடைய ஜனங்கள் எகிப்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்பொழுது, அப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்திய ஜனங்களுக்கும் இருக்கிறதான அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது ஒரு முறை என்ன செஞ்சிட்டாங்க? 2 பேர் சண்டை போட்டாங்க. எகிப்திய மனுஷனும் எபிரேய மனுஷனும் என்ன செஞ்சிட்டாங்க? சண்டை போட்டாங்க. அப்படி சண்டை போடும்போது எகிப்திய மனுஷன் என்ன செய்கிறாரு? மோசே ஒரே அடியில் அடித்து சாகடிச்சிட்டார். கோபம் வந்து என்ன செய்கிறாரு? என்னுடைய ஜனத்தை, என்னுடைய இனத்து மக்களை நீ அடிக்கிறியான்னு சொல்லி என்ன செய்கிறான்? அந்த ஒரு மனுஷனை ஒரே அடி அடித்தான் அவன் செத்து போயிட்டான். கோபம் வந்தது, அடித்தான், அவன் செத்து போயிட்டான். இப்போ கோபம் என்னாச்சு? பாவம் செய்ய தூண்டுச்சு, அடிக்க தூண்டுச்சு. அடித்தவன் என்ன ஆகிட்டான்? செத்து போயிட்டான். இப்போ குலக்குத்து வழியாக இவன் மாறிட்டான். அப்புறம் என்ன ஆயிடுச்சுனாக்கா, மோசே வந்து ஒரு எகிப்தியனை சாகடிச்சிட்டான்னு சொல்லி பார்வோனுக்கு தெரிஞ்ச உடனே இவர் பயந்து என்ன செய்கிறார்? இப்போ அந்த எகிப்தை விட்டே அவர் ஓடி போயிட்டார். ஓடி போய் தலைமறைவாக இருக்க ஒரு சூழ்நிலை அவனுக்கு வந்துருச்சு. யாருக்கு? மோசைக்கு. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கோபம் வரும்னு சொன்னால் அந்த கோபத்தை உடனே சமாதானமாக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யாது? பாவத்துக்கு நேராக கொண்டு போகும். இங்கே அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. வசனம் என்ன சொல்லியிருக்குனாக்கா, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாக நீங்கள் என்ன செய்யணும்? அந்த எரிச்சலை தணிச்சிடணும். சூரியன் மறைகிறதுக்குள்ளே, இருட்டு ஆகிறதுக்குள்ளே என்ன செஞ்சணும்? கோபத்தை நம்ம தணிக்கலன்னு சொன்னால் அது என்னவாகும்? இருக்க அதிகமாகிட்டே போகும். ஆகையினால் அப்படி நம்ம போகாதபடிக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் கோபத்துக்கு இடம் கொடுக்காம, இப்படி கோபப்படுறதான சூழ்நிலை வந்தாலும் உடனே சமாதானம் ஆகிறதுக்கு நம்ம என்ன செஞ்சணும்? முயற்சி பண்ணணும். இப்படி முயற்சி பண்ணணும்னு சொன்னால் நான் சமாதானம் ஆகிறதுக்கான ஒரு
சூழ்நிலைக்கு நேராக நான் போவேன்னு சொல்லி விரும்புவேன்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்க சொன்னால் நிச்சயமாக கடவுள் என்ன செய்வார், உங்களுக்கு பலன் தருவார், உதவி செய்வார். நான் சமாதானம் ஆகிறதுக்கே என்ன செய்யலை, விரும்பலை, நான் இவங்ககிட்ட கோவப்பட்டேன், இவங்களை எனக்கு பிடிக்கல, இவங்க மேலே எரிச்சல் வந்துருச்சு, நான் கோவப்பட்டேன், அது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன செய்ய மாட்டோம், சமாதானம் ஆகிறதுக்கு விரும்ப மாட்டோம். நம்ம சமாதானத்தை விரும்புவோம்னு சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் பட்டதான கோபத்தினால என்ன செய்வீங்க, மனஸ்தாபப்படுறீங்க. கடவுள் உங்களுக்கு என்ன செய்வார், பலன் தருவார், சமாதானம் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் உண்டாக்குவார். இன்றைக்கி நிறைய பேர் என்ன கிடையாது, சமாதானம் ஆகிறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் கோவப்படுறாங்க. கோவப்பட்டவொன்னே என்ன செஞ்சுறாங்க, அப்படியே அமைதியாக இருப்பாங்க. நான் செஞ்சது தான் கரெக்டு, அவன் பண்ணது தான் தப்பு, யார் பண்ணது தப்பாக இருந்தா என்ன, கோவப்பட்டால் அடுத்து என்ன செஞ்சிடும், பாவத்துக்கு நேராக போயிடும். பாவம் நம்ம தண்டனைக்கு நேராக நம்மளை கொண்டு போயிடுன்றது நம்ம அதை உணர்வோம் சொன்னால் நிச்சயமாக சமாதானம் ஆகிறதுக்கான ஒரு முயற்சியை நம்ம ஈடுபடுவோம். அப்படி ஈடுபடும் போது நிச்சயமாகவே பாவம் செய்யாதபடிக்கு மீட்கப்பட பாதுகாக்கப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி இங்கே பாருங்கள். ஆகினாலே நமக்கு உண்டாகிறதான கோபமெல்லாம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்பதை நாம் உணர்வோம் சொன்னால் கோவப்படாமல் இருக்கிறதுக்கான அந்த சூழ்நிலைக்கு நேரம் நம்ம பிரயாணப்பட முயற்சி செய்ய வேண்டும். கோபம் என்கிறதான காரியம் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அழிவுக்கு நேராக கொண்டு செல்ல அது வழிவகுக்கும் என்பதை நாம் உணர்ந்து நாம் கோபத்திலிருந்து விலகி இருக்க நாம் முயற்சி செய்ய வேண்டியது அவசியமாக. இன்னொரு வசனத்தை கூட கடைசியாக வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24ஆவது வசனம். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தீமையை சகிக்கிறவனாக இருக்க வேண்டும். யார் கோபப்பட்டுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், கோபப்பட்ட உடனே சமாதானம் ஆகிறதுக்கான ஒரு முயற்சிக்கு நேராக போகணும். ஏன்னாக்கா நம்ம படுறதான கோபம் வந்து தேவனுடைய நீதியை உண்டாக்காதனால அப்போ கோபம் படுறோம். எதுக்காக கோபப்படுறோம், ஒருத்தர் நம்ம மேலே வைத்துக்கிறதான கசப்பு, ஒருத்தர் நம்ம மேலே கொண்டு வந்ததான அந்த இழப்பு, அதனால் நமக்கு என்ன வந்துடுது, கோபம் வருது. அப்படி கோபம் வந்தாலும் நம்ம தீமை செய்யாமல் இருக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும், நம்ம இந்த இடத்துல சொல்லப்பட்ட வசனத்தின்படி சகித்து கொள்ள வேண்டும். என்ன செய்யணும், சகித்து கொள்ள வேண்டும். யார் சகித்து கொள்வா, யாரும் சகிச்சிக்க மாட்டாங்க. இப்போ தான் அந்த பாப்பாவே சொல்லிவிட்டு இப்போ இந்த பாப்பா வந்து ஒரு தப்பு செய்யலை, ஆனால் என்ன செஞ்சேன், இப்போ நான் கோவப்பட்டு நான் திட்டிட்டேன், ஏதோ ஒன்று செஞ்சுட்டேன், அடிச்சிட்டேனோ திட்டிட்டேனோ செஞ்சுட்டேன். அப்போ அந்த பாப்பா மேலே என்ன இருக்குது, நியாயம் இருக்குது. எனக்கு கோபம் இருக்குது, அந்த பாப்பாவுக்கு நியாயம். நான் எதுவுமே செய்யலை, என்னை வந்து அந்த பாஸ்டங்களை செஞ்சிட்டாங்க, திட்டாங்க, அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்க கோவப்பட்டாங்கன்னா அது தப்பு. திரும்ப கோவப்படாமல் அதை சகிச்சிட்டாங்க, சரி ஊழியக்காரங்க செஞ்சால் நல்லதுக்கு தான் சொல்லி அவங்க அதை வந்து அவங்க பொறுமையாக சகிச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அது எப்படியா இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். வசனம் சொல்லுகிறது சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாக இருக்க வேண்டும். அவங்க செஞ்சது தீமை தான், இருந்தாலும் நான் என்ன செய்கிறேன், சாந்தமாக சகிச்சுக்கிறேன் அப்படின்னு போனால் அது கோபம் என்ன செஞ்சிடாது, அவங்களுக்கு என்னுடைய கோபம் அவங்களுக்கு பாஸ் ஆகாது, அது அப்படியே அது பாவத்து நேராக அது கொண்டு போகாது. அப்படி அவங்க சகிச்சுக்கொள்ளனா எப்படி சகிச்சுக்கொள்ள முடியும், அவங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருப்பாருன்னு சொன்னால், ஆண்டவர் அவருக்குள்ளே இருப்பாருன்னு சொன்னாக்கா என்ன செய்வாங்க, அவங்க சகிச்சுக்கணும். இது எனக்கு நன்மைக்காகத்தான், இது எனக்கு நன்மைக்காகத்தான்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, சகித்துக்கொள்வாங்க. இன்றைக்கி அநேக பேர் அப்படி சகித்துக்கொள்ளாத காரணம் அவங்களுக்குள்ளே என்ன இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை, கடவுள் இல்லை, அவங்கக்கிட்ட ஆண்டவர் இல்லாதனால தான் நமக்கு என்ன வருது, கோபமே அதிகமாக வருது. நமக்கு கோபம் வர்றதுக்கான அதிகமான காரணங்கள் என்னவாக இருக்குது, நம்மக்கிட்ட ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் இருந்தாருன்னா செஞ்சுருப்போம் நம்ம, சரி பரவாயில்ல அப்படி சொல்லி என்ன செய்வாங்க, சகிச்சுக்கணும். நான் இப்போ கோபப்படுறதுக்கு முன்னாடியே அவங்க செய்ததான ஒரு தீமையான காரியம் நான் அதை வந்து ஏற்றுக்கொண்டு நான் சமாதானமாக சகிச்சுக்கிட்டேன்னு சொன்னாக்கா நான் செய்ய மாட்டேன், கோபப்பட மாட்டேன். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஒவ்வொருவரும் சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக நான் இருப்போம்னு சொன்னாக்கா நமக்கு என்ன வராது, கோபம் வராது. கோபம் வந்து அது கடவுளுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம்
அதை நம்ம சரி செய்யணும்னு சொன்னாக்கா நமக்குள்ளே சகிப்புத்தன்மை வேண்டும். நமக்குள்ளே சகிப்புத்தன்மை வரணும்னு சொன்னாக்கா நமக்குள்ளே யார் இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார் சொன்னால், ஆண்டவர் நமக்குள்ளே இருப்பார் சொன்னால் நமக்குள்ளே என்ன வராது? கோபம் வராது. அப்படி கோபம் யாராவது பட்டாலும் அதை நம்ம சகித்துக்கொள்ள முடியும். ஆண்டவர் இருப்பார்னு சொன்னால் நம்ம சகித்துக்கொள்ள முடியும். அப்படி சில வேளைகளில் அதையும் தாண்டி நான் கோபப்படணும்னு சொன்னால் அந்த காரியம் எப்படிப்பட்ட காரியமாக இருக்கணும்? கடவுளுக்குரிய காரியமாக இருக்கணும். தேவனுடைய நீதியை உண்டாக்கக்கூடிய காரியமாக இருக்கணும். அப்படி இருக்கும் சொன்னால் அந்த காரியத்தினால என்ன செய்யலாம்? நான் சகித்து கொள்ளலாம். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? நான் சகித்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு இடத்துல தான் கோவப்பட்டார். எங்கே கோவப்பட்டார்? 2 இடத்துல கோவப்பட்டார். ஒரு இடத்துல வந்து பேதுருவை பார்த்து சொன்னார். என்னென்னு சொன்னார்? பேதுருவை பார்த்துனாக்கா பேதுரு சொல்லுவார், நான் என்ன செய்ய போகிறேன்? நான் காட்டி கொடுக்க போகிறேன். என்ன செய்ய போகிறாங்க? போர்ச்சேவர்கள் வந்து என்ன செய்வாங்க? என்னை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. என்னை அரெஸ்ட் பண்ணி காவலில் போட்டு என்னை சிறைச்சாலையில் போட்டு அதுக்கப்புறம் சிலுவையில் என்னை அறைய போகிறாங்க, நான் மறிக்க போகிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். சொல்லும்போது பேதுருன்னு கேட்குறாரு. கேட்டு என்ன சொல்கிறாரு? இது உங்களுக்கு நடக்கக்கூடாது. நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன்? சாவை விட மாட்டேன். போர்ச்சேவர் உங்களை பிடிக்க நான் விட மாட்டேன்னு சொல்லி பேதுரு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவில்லை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவில்லை சிந்திக்கிறாய் சொல்லி அவன் மேலே கோவப்பட்டார். எங்கே கோவப்பட்டார்? பேதுருக்கிட்ட. எதுக்காக கோவப்பட்டார்? பேதுரு சொன்னது நியாயம்தான். என்னது? ஆண்டவர் அது சிலுவையில் அறையணும், ஜெயிலில் போடணும், ரத்தம் சிந்தணும், மறிக்கணும்னு சொல்லி சொல்லும்போது அவன் என்ன செய்கிறான்? மாம்சத்தில் யோசிக்கிறான். ஐயோ, என்னுடைய கடவுளை என்ன செய்கிறாங்களா? சிலுவையில் அறைய போகிறாங்களா சொல்லி அவன் என்ன செய்கிறான்? அவன் அதை கேள்விப்பட்டதான் அப்படி அவன் சொல்கிறான். ஆனால் அது மாம்சீகமான காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? அவர் சிலுவையில் அறையப்படணும், ரத்தம் சிந்தணும், மறிக்கணும். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கே வந்தார். அந்த காரியம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னது யார்? பேதுரு. அவன் மாம்சீகத்தில் சொன்னான். அது கடவுள் அதை பார்த்து சொன்னார், இது தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமான செயல் நீ சொன்னது. தேவனுடைய திட்டம் இயேசு கிறிஸ்து பூமியில் என்ன செய்யணும்? மனுஷனாக பிறந்து ரத்த சிந்தி மறிக்கணும்னு சொல்லி தேவனுடைய திட்டம். அப்படி அவர் மறித்து உயிரோடு எழுந்தால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்? காப்பாற்றப்பட முடியும், நம்மளால் ரட்சிக்கப்பட முடியும். அதனால தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அந்த திட்டத்துக்கு விரோதமான செயல் என்னது? இயேசு கிறிஸ்து சாகக்கூடாது, இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யக்கூடாது? போர்ச்சேவல் பிடிக்கக்கூடாதுன்ற ஒரு செயல். அந்த செயலை இவன் சொன்னான், பேதுரு சொன்னான். அதனால் அப்படிப்பட்ட தேவனுடைய நீதி, தேவனுடைய திட்டம் நிறைவேறாமல் இருக்கிறதுக்கான ஒரு செயலை இவன் சொன்னதுனால இயேசு சொன்னார், அப்பாலே போ, எனக்கு பின்னாலே போ சாத்தானேன்னு சொல்லி அவனுடைய கிரியை பார்த்து சொன்னார். அந்த கிரியை உண்டாக்கும்படிக்காக, அந்த பேச்சை உண்டாக்கும்படிக்காக அவனுக்குள்ளே பிசாசாவனை செய்தான அந்த கிரியை பார்த்து தான் இயேசு கிறிஸ்து அங்கே கோவப்பட்டான். நாம் அது போல் ஏதாவது கோவப்படுறோமா? தேவனுடைய நீதி நியாயம் நிறைவேறதுக்கு தடையாக இருக்கிற காரியத்தை பார்த்து ஏதாவது கோவப்பட்டுருக்குறோமா? நமக்கு அது எதுனே தெரிய மாட்டேங்குது. எது தேவனுடைய நீதி, எது தேவனுக்கு பிரியமான செயல் சொல்லி நமக்கு தெரியாது. அதனால் நம்ம என்ன செய்ய அப்படி சொல்கிறது கிடையாது. நமக்கு வர கோபம்லாம் சாப்பாட்டுக்கான கோபம், அப்புறம் நான் எதிர்பார்த்தது நடக்கலைன்றதுக்கான கோபம். சின்ன சின்ன நமக்கு தெரிஞ்ச காரியம் தான் கோபமாக இருக்குது. அந்த கோபம் தேவனுடைய நீதி என்ன செய்யாது? கொண்டு வராது. நமக்கு என்ன, என் வயசுக்கு ஏற்ற மரியாதை எனக்கு கிடைக்கல. ஏன்னா ஒரு சின்ன பையன் பார்த்து வாடா போடான்னு பேசுகிறேன்னு என்ன வந்துடும் அவனுக்கு? உடனே கோபம் வந்துடும். கோபம் வருமா வராதா? அது அந்த கோபம் கடவுளுடைய நீதி உண்டாக்குமா? எனக்கு ஒரு கௌரவ பிரச்சனை தான், அதனால தான் எனக்கு கோபம் வருது. ஆனால் தேவனுடைய நீதியை உண்டாக்கக்கூடியதான கிரியை எது? அதை நம்ம தெரிஞ்சு அதுக்கு கோவப்படுவோம்னு சொன்னாக்கா தப்பில்லை. ஒரு வசனம் இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து கோவப்பட்டார், அதை எங்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரெண்டு 15. கைசேனான் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி கலவைகளை கவிழ்த்து போட்டு 16 வாசி. புறா விற்கிறவர்களை நோக்கி, இவர்களை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். இப்போ இந்த இடத்துல பார்க்கும், இப்போ இயேசு கிறிஸ்துக்கு ஒரு கோபம் வந்தது. முதல்ல ஒரு கோபம் வந்தது எதனால்? தேவனுடைய திட்டத்துக்கு தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக பேசுகிறதான ஒரு சூழ்நிலையை பார்த்து இயேசு கிறிஸ்து கோவப்பட்டார். அதுக்கு அடுத்து 2வது ஒரு இடத்துல பார்க்கும்பொழுது தேவாலயத்தில் என்ன செய்கிறாங்களாம்? தேவாலயத்தில் ஆடு மாடு புறாக்கள் என்ன செய்கிறாங்க? விற்கிறாங்க. விற்கிறதான அந்த சூழ்நிலையை பார்த்த உடனே என்ன சொல்கிறாரு? என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக மாற்றாதீங்க சொல்லி கயிற்றினால் ஒரு சவுக்கு உண்டு பண்ணி எல்லாரையும் என்ன செய்கிறாரு? நான் தேவாலயத்தில் வியாபாரம் பண்ணுறவங்களாம் என்ன செய்கிறாரு? துரத்தி விடுகிறார், அடித்து துரத்துகிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். இயேசு அங்கே கோவப்பட்டார். தேவனுடைய வீடாகிய தேவாலயமானது தேவனை ஆராதிக்கும்படிக்காக தேவனை தொழுது கொள்ளும்படியான ஒரு இடமா இருக்குது. அந்த இடத்துல வந்து வியாபார வீடாக நீங்கள் அதை மாற்றாதீங்க, பிஸ்னஸ் பண்ணாதீங்க அப்படி சொல்லி என்ன செய்கிறார்? அவரு சொல்லுவதான காரியத்தை குறித்து அங்கே பார்க்கணும். அப்போ கோவப்படுறதுக்கு நியாயமான காரியம் சொன்னாக்கா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, அதாவது இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு தடையாக வரக்கூடியதான எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதுக்கு கோவப்படலாம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்கு இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு தடையாக வரக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் அதுக்காக நம்ம கோவப்படலாம். அது தேவனுடைய நீதி உண்டாக்கும். அந்த மனுஷன் அழிந்து போகிறது, ஒரு மனுஷனும் அழிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. எல்லா மனுஷனும் என்ன செய்யணுமா? ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா மனுஷனும் காப்பாற்றப்பட வேண்டும் சொல்லி தான் தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறான்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதனால் அழிந்து போகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மீட்பு உண்டாக, ரட்சிப்பு உண்டாக, தேவனுடைய நீதி உண்டாக நம்ம கோவப்படலாம், அது தப்பு இல்லை. ஆனால் அழிந்து போகிற மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய சுக போகத்துக்காக, உல்லாசத்துக்காக, கீழ்ப்படியாமைக்காக, பெருமைக்காக, புகழ்ச்சிக்காக நம்ம கோபப்படணும்னு சொன்னால் அதனால் தேவனுடைய நீதி என்ன செய்யாது? உண்டாக்காது. அந்த கோபம் பாவத்துக்கு நேராக கொண்டு போகும், பாவம் நரகத்துக்கு நேராக கொண்டு செல்லும். தேவனுடைய நீதி உண்டாக்குறதான ஒரு சூழ்நிலைக்காக நீங்கள் கோபப்படுவீங்க சொன்னால் அது தேவனுடைய நீதி என்ன செய்யும்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இடைப்படுவார்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையை மாற்றம் உண்டாகி அவன் தேவனை மகிமைப்படுத்துவான், அவன் பரலோக ராஜ்யத்துக்கு அவன் பங்குள்ளவனாக மாறுவான். அப்படிப்பட்டதான காரியங்களுக்காக நாம் கோபப்படுறது தப்பில்லை. ஆனால் இன்றைக்கு அது யாருக்குமே தெரியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்புக்காக நம்ம கோபப்படுவோம்னு சொன்னால் அதுதான் சரியான கோபம், நியாயமான கோபம். மற்றபடி நாம் படுகிறதான கோபங்கள் எல்லாம், நமக்கு உண்டாகிறதான கோபங்கள் எல்லாம் உலகத்துக்குரிய, பெருமைக்குரிய, சுயநலத்துக்கான ஒரு காரியமாக இருக்குது. அப்படிப்பட்ட காரியத்துக்கு நாம் கோபப்படவே கூடாது. தெரியாமல் அப்படி கோபப்பட்டோம்னு சொன்னால் அதுக்கு என்ன செஞ்ச? அடுத்து பாவத்து நேராக போகாதபடிக்கு உடனே என்ன செஞ்சணும்? சமாதானம் ஆயிடணும். கோபப்பட்ட உடனே சமாதானம். அதுக்கு ஒரு நேரம் கொடுத்துருக்காங்க. என்ன நேரம் கொடுத்துருக்காங்க? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சீங்க? நீங்கள் சமாதானம் ஆகிடுங்க. சரி, அப்போ சாயந்தரமாக தான் கோபம் வருது, சூரியன் மறையுது இல்லையா? சில வீடுகளில் பார்த்தா சாயந்தரம் தான் சண்டையே உண்டாகும். எப்போ சண்டை வரும்? சாயந்தரம் தான் சண்டையே வரும். அப்போ தானே அவர் என்ன செய்வார்? சரக்கு போட்டவர் சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருவார். மற்ற நேரம்லாம் அவர் என்ன செய்வார்? எங்கேயா இருப்பார், சாயந்தரம் தான் வீட்டுக்கு வரும். அப்போ தான் சண்டையே ஆரம்பிக்கும். அப்போ அவங்ககிட்ட எப்போ நம்ம கோவப்படுறது, எப்போ சமாதானமாக வருது? அவங்க தெளிஞ்சதுக்கப்புறம் அவங்க சூரியனை பார்க்கணும். என்ன செய்யணும்? அவங்க சூரியனை பார்க்கணும். அவங்களுக்கு ஒரு தெளிவு வரணும். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும். அவன் தெளிவானதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? நம்ம சமாதானமாயிடலாம். நியாயமானபடி அது எதுக்காக அப்படி சொல்லப்பட்டிருக்குனாக்கா, நம்ம நேரம் தாழ்த்த தாழ்த்த காலதாமதம் ஆக்க என்ன ஆகிடுனாக்கா அது கோபம் அதிகமாகிட்டே போகும். கோபம் என்ன ஆகும்? அதிகமாகிட்டே போகும். இப்போ நான் காலையில் என்ன செய்கிறேன்? கோவப்பட்டேன். காலையில் என்ன செய்கிறேன்? என் மனைவிட்ட நான் கோவப்பட்டேன். நான் டெய்லி கோவப்படுவேன். அதெல்லாம் நான் செய்ய டெய்லி கோவப்படுவேன். நான் அதுக்கப்புறம் சமாதான முயற்சி செய்வேன். ஆனால் அவங்களுக்கு ஏற்ற பிரகாரமாக இருக்கணும்னு சொல்லி அவங்க எதிர்பார்ப்பாங்க. இப்போ நான் திரும்ப பாப்பாக்கிட்டே வரேன். இந்த பாப்பாட்ட என்ன செய்யணும்? கோவப்பட்டு
இப்போ சமாதானம் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த பாப்பா என்ன செய்கிறாங்க? சமாதானம் ஆகணும், அவங்க சமாதானம் ஆகணும், அவங்க எதிர்பார்க்குற பிரகாரம் நான் மன்னிப்பு கேட்கணும், நான் சமாதானம் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அது நடக்குமா? நான் எந்த பிரகாரம் கோவப்பட்ட சொல்லி எனக்கு தான் தெரியும். அந்த வழியில் தான் என்ன செய்வேன், சமாதானமாக முயற்சி பண்ணுவேன். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? இல்லை, அவங்க இந்த வார்த்தையை சொல்லி திட்டாங்க, அந்த வார்த்தையை சொல்லி திட்டதுனால அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்வாங்க, சமாதானம் ஆகணும்னு நினைப்பாங்க. அதுபோல் தான் ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிற காரணம். கோவப்படுறது, அந்த காரியத்தை சொல்லி கோவப்பட்டுருவாங்க, அதுக்கப்புறம் அதே மாதிரி மன்னிப்பு கேட்கணும், அதே மாதிரி சமாதானம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அதனால் என்ன ஆகிடாது, சமாதானமே ஆகாது. அடுத்த நாள் அதிகமாகிட்டே போகும். அந்த அதிகமாகுது என்ன செய்யும், பாவத்துக்கு நேராக போகும். அதுக்கப்புறம் அது தண்டனைக்கு நேராக, மரணத்துக்கு நேராக, அழிவுக்கு நேராக அது கொண்டு போகும். இதுக்கெல்லாம் காரணம் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இல்லாதது தான். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார் சொன்னால் தேவையில்லாத காரணங்களுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், கோவப்படவே மாட்டோம். அப்படி யாராவது நம்ம மேலே கோவப்பட்டாலும் நம்ம என்ன செஞ்சுப்போம், சந்தோஷமாக அதை ஏற்றுக்குவோம், சகிச்சு கொள்வோம். வசனம் சொல்கிற பிரகாரம் எப்படி இருப்பானவன், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறவன், கிறிஸ்து உள்ளே இருக்கிறவன் சமாதானமாக சாந்தத்தோடு என்ன செஞ்சிடுவான், சகிச்சு கொள்வான். எதை, யாராவது என் மேலே கோவப்பட்டாக்க சந்தோஷமாக சரி என்னை நான் மாற்றிக்கிறேன் அப்படியே சகிச்சுட்டு போயிடுவான். யார்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறவன். இல்லாதவன் என்ன செய்வான், மறுபடியும் இவன் என்ன செய்வான், அந்த பக்கம் கோவப்படும். நமக்குள்ளே நாம் எப்படி இருக்கிறோம், நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா, ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறாரா? நம்மளாம் விசுவாசின்னு சொல்கிறோம். விசுவாசின்னா ஏசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்க தான் யார், விசுவாசி. ஏசு கிறிஸ்துவ விசுவாசிக்காதவங்க விசுவாசி அல்ல. பேருக்கு வேணால் சொல்லிக்கலாம், நானும் யார் தான், நானும் விசுவாசி தான், நானும் சர்ச்சுக்கு தான் போகிறேன், நானும் எங்கே போகிறேன், சர்ச்சுக்கு தான் போகிறேன், ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வேன், தவறாமல் சர்ச்சுக்கு போயிடுவேன், எங்கள் வீட்லேயே ஜெபம் நடக்குது. என்ன நடக்குது, எங்கள் வீட்லேயே ஜெபம் நடக்குது அப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கீங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. வசனம் என்ன சொல்லுது, நம்ம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்முடைய இருதயத்தில் பொருளாசை, பொறாமை, எரிச்சல், பகை இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாக்கா ஆண்டவர் என்ன செய்வார், கயிற்றுனால ஒரு சவுக்கு உண்டு பண்ணி வச்சு அடின்னு அடிப்பார். எதுக்காக? நம்முடைய இருதயமாகிய ஆலயத்தை நம்ம கெடுக்கிற அப்படின்னால ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளை தண்டிப்பார். அநேக வேலைகள் நமக்கு நடக்கிறதான கஷ்டங்கள் நஷ்டங்களை எதனால், ஆண்டவர் தான் தண்டிக்கிறாரு. ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மளை எப்படி தண்டிக்கிறாரு, இப்படி தான் கஷ்டம் வரும். நல்லா சர்ச்சுக்கு போவோம், ஜெபம்லாம் பண்ணுவோம், ஆனால் யார் மேலேயோ ஒரு கோபத்தை வச்சுட்டு இருப்போம், யார் மேலேயோ ஒரு கோபத்தையோ கசப்பையோ ஒரு வைராக்கியமோ. நான் செத்தாலும் இந்த வீட்டு வாசலை மிதிக்கவே மாட்டேன். செத்ததுக்கப்புறம் யாராவது மிதிப்பாங்களா? ஆனால் மனசில் நினச்சிப்பாங்க, மிதிக்கவே மாட்டேன், செத்தாலும் இனி உன் வீட்டு வாசல் மிதிக்க மாட்டேன், உடனே பேசவே மாட்டேன் நான், அப்படிலாம் மனசில் வச்சுப்பாங்க. இந்த நம்முடைய மனசு என்னது, தேவனுடைய ஆலயமாக இருக்குது. வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நம்மளாம் யாருமா, நம்ம யார், தேவனுடைய ஆலயம். நம்முடைய மனசு தான் என்னது, தேவனுடைய ஆலயம். நமக்குள்ளே ஆண்டவர் வாசம் செய்கிறாரு. வெளியில் இந்த கட்டடத்தில் ஆண்டவர் வாசம் செய்யலை, நமக்குள்ளே வாசம் செய்கிறார். நாம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கும். நம்ம தான் சபை. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு தேவாலயம்தான், உள்ள ஆண்டவர் வாசம் செய்கிறார். அப்படிப்பட்ட ஆலயத்தில் வாசம் செய்கிற விரும்புகிற அந்த ஆலயத்தில் நம்ம பகை, பொறாமை, எரிச்சல், வைராக்கியம், பெருமை, அந்தஸ்து, உயர்வு, தாழ்வு இதெல்லாம் வச்சுட்டு சொன்னால் ஆண்டவர் வாசம் பண்ணுவார் உள்ளார? பரிசுத்த ஆவியானவர் உள்ள வாசம் பண்ணுவார்னு சொன்னால் அது இருக்காது. முதல்ல நமக்குள்ளே ஆண்டவர் இருப்பார் சொன்னால் நமக்குள்ளே என்ன இருக்காது, பகை பொறாமையெல்லாம் இருக்காது, வைராக்கியம் இருக்காது, கோபத்தை உண்டு பண்ணக்கூடியதான எந்த ஒரு செயலும் இருக்காது. நமக்கு எதுக்கு எடுத்தாலும் சட்டுன்னு கோபம் வருதுன்னு சொன்னால் உள்ளே என்ன இருக்குது, எல்லாம் இருக்குது. கடவுளுக்கு பிரியமில்லாத, கடவுள் வாசம் பண்ண முடியாத அளவுக்கு என்ன இருக்குது, எல்லா செயலும் இருக்குது. சில வேளையில் நம்ம கோவப்பட்டு உடனே வருத்தப்படும் தெரியுமா, சே இது நான் கோவப்பட்டுருக்கூடாதுன்னு. என்றைக்காவது அப்படி வருத்தப்பட்டுருக்குறோமா? கோவப்பட்டு சண்டை போட்டு என்றைக்காவது நம்ம உடனே ஃபீல் பண்ணியிருக்கிறோமா, நான் இதை நான் பேசியிருக்கக்கூடாது, இதை நான் சொல்லியிருக்கக்கூடாது, நான் எதிர்த்து பேசியிருக்கக்கூடாது. என்னதான் இருந்தாலும் அவங்க வயசில் பெரியவங்க, என்னதான் இருந்தாலும் உடம்பு முடியாத பிள்ளை அப்படி சொல்லி நம்ம என்னைக்காவது நம்ம அப்படி யோசிச்சுருக்குறோமா? அப்படி யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு மனசு உங்களுக்கு இருக்குன்னு சொன்னாக்கா உள்ளே யார் இருக்கிறா, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்.
உள்ளே யார் இருக்கிறது? ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் உள்ளே இருப்பார் சொன்னாதான் உங்களுக்குள்ளார அந்த கோபம் வரும்பொழுது, கசப்பு வரும்போது, வைராக்கியம் வரும்போது என்ன செய்வார்? ஆண்டவர் கண்டித்து உணர்த்துவார். நீ செஞ்சது தவறு, நீ பட்ட கோபம் தப்பு. பரிசுத்த ஆவியான அதுக்காக தான் வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? நம்மளை கண்டித்து உணர்த்துவதற்காக, நம்ம கண்டித்து உணர்வு அடையும்படிக்காக, நம்ம போகிறதான பாதையில் எது சரி எது தப்பு அதெல்லாம் நமக்கு உணர்த்தணும். அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார் சொன்னால், கோபப்படுறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் செய்வார், சொல்லுவார், இதை நீ கோபப்படாத, இதை நீ பேசாத, இதை நீ செய்யாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அப்படி சொல்லும்பொழுது நம்ம அதை கேட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம்? தெளிவடையலாம். கோபம் அடையாதபடிக்கு, கோபப்படாதபடிக்கு, மற்றவங்களுக்கு வேதனை உண்டாக்காதபடிக்கு நம்ம மனசை மாற்றிக்கொள்ளலாம். சில வேலை அதையும் மீறி நடக்க சொன்னாக்கா உள்ளே என்ன இல்லை? ஆண்டவர் இல்லை. அதனால் என்ன செய்யுது? கோபம் வந்துடுது. கோபம் வந்துருச்சுன்னா என்ன செய்ய மாட்டோம்? சமாதானம் ஆகிறதுக்கான முயற்சி எடுக்கலன்னு சொன்னால் அங்கே உண்மையாகவே ஆண்டவர் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஆண்டவர் இருப்பார் சொன்னால் நீங்கள் கோவப்பட்டுட்டீங்க சொன்னால் சமாதான முயற்சி என்ன செய்வீங்க? உடனே முயற்சி செய்வீங்க. அதுவும் செய்யலாம். உள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை. நம்ம கிறிஸ்தவம் சொல்லுறதுக்கு ஒரு அருகதையும் அற்றவர்களாக மாறிடுவோம். நான் உண்மையாகவே கடவுளுடைய பிள்ளை, நான் ஒரு விசுவாசி, கடவுளை மாத்திரம்தான் நம்புகிறேன்னு சொல்லி நீங்கள் சிந்திச்சு பார்ப்பீங்க சொன்னால், நம்புவீங்க சொன்னால், நீங்கள் கோவப்படாதீங்க. கோவப்படுறதுக்குதான சூழ்நிலை உண்டாகும்போது சகித்து கொள்ள என்ன செய்யுங்க? பழகிக்கொள்ளுங்க. நான் இங்கே ப்ரேயர் ஆரம்பித்த நாள்லேருந்து நான் சொல்கிற ஒரே காரியம் என்னன்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேணும்? சகிப்புத்தன்மை வேணும். சகித்து கொள்ளணும். எல்லாவற்றையும் சகித்து கொள்ளணும். உபத்திரவம் வரும், கஷ்டம் வரும், வேதனை வரும், அதெல்லாம் நீங்கள் சகித்து கொள்ளணும். ஏன்? இயேசு கிறிஸ்து சகித்து கொண்டார். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? சகித்து கொண்டார். நமக்காக தான் சகித்து கொண்டார். இயேசு கிறிஸ்து என்ன தப்பு செஞ்சாரா? சிலுவையில் அரைஞ்சாங்கல்ல, சிலுவையில் அறையிறது ஒரு அவமானமான ஒரு செயல், கொடூரமான ஒரு செயல், ஒரு தண்டனை தான் அது, சிலுவை மரணம். அந்த சிலுவை மரணத்தை நமக்காக என்ன செஞ்சாராம்? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாராம். அது இயேசு கிறிஸ்து நமக்காக, இயேசு கிறிஸ்து அந்த பூமியில் மனிதனாக பிறந்து சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தினதுக்கான காரணம், நாம் பட வேண்டியதான தண்டனை என்ன செஞ்சார்? அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக செய்தது போல் இப்போ நாம் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சியாக வாழணும். இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாக வாழணும். சகிப்புத்தன்மையோடு கூட, அமைதியாக, சமாதானமாக, இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்தான எல்லா குணங்களும் நம்மக்கிட்ட காணப்படணும். பொறுமை இருக்கணும், நம்மக்கிட்ட தாழ்மை இருக்கணும். அதெல்லாம் இருந்ததுன்னா கோபம் நாம் இன்றைக்கி பார்த்துதான வசனத்தின்படி மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை கொண்டு வராது. என்ன வராது? மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை என்ன செய்யாது? தேவனுக்கு நன்மையை கொண்டுவே வராது. ஒரு நாளும் கடவுளுக்கு நல்லது செய்யவே முடியாது. மனுஷனுடைய கோபம் கடவுள் நீதியை கொண்டு வரணும்னு சொன்னால், நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருப்பார்னு சொன்னால், நமக்கு வர கோபம் சரியானதாக இருக்கும். இன்றைக்கி அப்படி யாருக்கும் கிடையாது. அப்படி யாருக்கும் உண்டாக்குறதில்ல. ஆகினால ஆண்டவரத்தில் கேட்ப, ஆண்டவரே நான் என்ன செய்யக்கூடாது? கோபப்படக்கூடாது. கோபப்படாத ஒரு மனுஷனாக, கோபம் இல்லாத ஒரு மனிதனாக நான் காணப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் வெறுக்கிறதான அந்த அருவருப்பான அந்த கோபமான செயலை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டு வரக்கூடாது. கோபம் வர்றதுக்கு முன்னாடி எனக்குள்ளே இருக்கிறதான அந்த நீ விரும்பாத குணங்களை என்னிலிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவர். நம்ம ஆண்டவரத்தில் கேட்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கண்களை மூடி ஆண்டவரத்தில் கேட்போம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். ஆண்டவரத்தில் கேட்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தெய்வமே ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா.